ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்மளால் கண்களை மூடுவோம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எவ்வளவு மேலானதா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளில் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு தந்த நல்ல கிருபைகளை நினைத்து நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே நன்றி பலிகளை செலுத்த ஆரம்பிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருந்து ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த பரிசுத்த நாளில் பரிசுத்தராகிய தெய்வத்தை தொழுது கொள்வதற்கு தேவன் நமக்கு தந்த நல்ல கிருபை. ஹல்லேலூயா. நல்ல இரக்கம், நல்ல தயவு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே நன்றி. நன்றி ஆண்டவரே நீ சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். பரலோகத்தின் தெய்வத்துக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். பரலோகத்தின் தெய்வத்துக்கு ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இரக்கமுள்ள தெய்வத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை படைத்தவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தந்தீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கினீரே. உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை துதிப்பதற்கும் உணர்வுள்ள இருதயங்களை தந்தீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆபத்து காலங்களில் எங்கமே ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்ட போது எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து ஏமன் ஆண்டவரே நாங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையை செய்தவர் நீராயிருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. ஆமென். ஒருபோதும் எங்களை கைவிடாதவராய். ஹல்லேலூயா. ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவராய். ஹல்லேலூயா. அடைக்கலமாய், கோட்டையாய், நம்பிக்கையாய், துர்கமாய், தஞ்சமாய். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து நீர் நடத்துகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அதினதின் காலங்களில் கர்த்தர் நமக்கு நன்மை செய்து அதினதின் காலங்களில் நம்முடைய வாழ்க்கையை வாழ வைத்து அதினதின் காலங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஏமன் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறாரே. கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். ஆமென். வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. 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 உமக்கு நன்றி அப்பா. நன்றி கர்த்தாவே. நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உம் நாம முழு உள்ளத்தோடு உம் நாம பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் என்னோடு வாழ்பவர்க்கே
வல்லமை உள்ள தேவனுடைய பிரசன்னத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். ஆவியானவர் தொடர்ந்து அசைவாடும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். தகப்பனே, ஜனங்களை வேகமாய் கொண்டு வாரும் ஒரு அபிஷேகம் எங்கள் நடுவில் வெளிப்பட நாங்கள் ஜெபம் பண்றோம். துவக்க முதல் முடியும் மட்டும் உம்முடைய அபிஷேகத்தின் கிருபை எங்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆராதனை நடத்துகிற பாடல் பாடுகிற எல்லா பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், நீர் இருந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு கடந்து போக உதவி செய்யுங்க. உம்முடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்வோம். சேர்ந்து பாடல்களை பாடி இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் இந்த பரிசுத்த நாளில் அவரை ஆராதிக்கும்படியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடல்களை பாடி நம்ம தேவனை ஆராதிப்போம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு கரங்களை தட்டி அவரை பாடி துதித்து ஆராதனை செலுத்த வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தர்
வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்கெபியில் விழுந்தாலும், அக்கினியில் போனாலும், நீரில் மூழ்கி போனாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன். ஏன்னா நம்மை உண்டாக்கின தெய்வம் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை எதிரிகள் வந்தாலும், வெள்ளம் போன சாத்தான் எதிர்த்து நின்று வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன். தெரிந்த பாடல் தான். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ,
தீரதல ரக்கர தீரதல ரபரபா ரிபாபா பாபா ரஷபர போர தீரதல ரபர பலரபா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா, நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ரட்சா. எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் பாத்திரரே, துயாதி துய நல்ல தெய்வமே அப்பா, வாக்கு மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் எங்க மத்தியில் நீங்க வீற்றிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ரட்சா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா தீமைக்கும் எங்களை விடுவித்து பாதுகாக்கிற தேவன் நீர் ரட்சா. சிங்கங்களின் வாய்களை கட்டி அடைத்த தெய்வம் நீர் ரட்சா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எஸ் ஜீசஸ், ஹalleluya ஹalleluya ஹalleluya. இத்தனை பெரிய தெய்வத்தை ஆராதிக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. இப்படிப்பட்ட பாக்கியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் நல்லவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வல்லவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ரிபாரா ஷகரதி அந்தரதல ரபரபலரபா ரிபாபாபர ஷபரபோரதி ரதல ரபரபா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. இயேசுவே, நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. ஒரு வல்லமையான அபிஷேகத்தால இயேசப்பா எங்கள் ஒவ்வொரு நிரப்புங்க, எங்க பிள்ளைகளை நீங்க நிரப்புங்க ரட்சா. ஆமென். வந்த வண்ணமாய் போவதற்கு அல்ல, ஒரு புது பலத்தோடு, ஒரு புதிய வல்லமையோடு, ஒரு புதிய அபிஷேகத்தோடு திரும்ப செல்ல தேவன் கிருபை செய்யுங்க. ரிதர ஷகரதி அந்தரதல ரபரபலரபா ரிபாபாபர ஷபரபோரதி ரதல ரிகரதல ரபரபா ரிபரபோர ஷபரபராதல ரதிரபரபா ரிகரதல ஷதரதி ரந்தல ரபரபலரபரபா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ரட்சா. இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ரட்சா. இயேசப்பா, ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ரட்சா. ரிபர ஷகரதி ரந்தல ரபரபலரபா. ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தேவ பிள்ளையே அவரை நீ ஆராதித்துக் கொண்டே இரு. முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆமென் அவரை ஆராதித்துக் கொண்டே இருப்பாயானால் ஆமென். ஷகரதி ரதல ரபரபரபரபா ரிபாபாபர ஷபரபோரதி ரந்தல லிரிகரதல ரபரபா ரபரபராதில ரஷரதி ரதல ரபா ஒரிகராந்தி அந்தரதல ஷபரபோரதல ரபரபா ரபரபோல ரஷபா ரிபாபாபர ஷகரதி ரதல ரபரபரதல ரபா. நம்மை விடுவிக்கும் தேவன் அவர், நம்மை விடுவிக்கும் தேவன் அவர். சத்ருவின் கரத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் அவர். ஆமென். சத்ருவின் சகல சதி திட்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து வருகிறவர் அவர். நம்மை காப்பாற்றுகிற தேவன் அவர். ரதரஷ்யரபரபரதலரபரபா ரிகரதலரஷபரபோரதிரதலரபரபா ரிபரபரஷகரதி அந்தலரபரபரபா. எஸ் ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லையே, ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போனதில்லையே. தேவ பிள்ளையே, உண்மையாய் அவரை நீ நோக்கி பார்ப்பாயானால், முழு உள்ளத்தோடு அவரை நீ நோக்கி பார்ப்பாயானால் எந்த ஒரு காரியத்திலும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னோடு கூட இருந்து வழி நடத்துகிறவர் அவர் ஒருவரே. சொல்லுவீங்களா? உண்மைதான் நாங்கள் நம்பி இருக்கிறோம்ப்பா. உண்மை எல்லாமே எங்களுக்கு வேற யாருப்பா இருக்கிறாங்க? உண்மை எல்லாம இந்த உலகத்தில் எங்களை விடுவிக்க வேற யாரும் இல்லையே. உண்மை அல்லாமல் எங்களை நேசிக்க அப்பா இந்த பூமியில வேற ஒருவரும் இல்லையே ராஜா. ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு உண்மைதானப்பா நான் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறேன் ராஜா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, நீ சோர்வோடு இந்த இடத்துல ஒரு வேளை வந்திருக்கலாம், மனதுக்கத்தோட வியாகுலத்தோடு வந்திருக்கலாம். அவரை நோக்கி பார்க்கிற நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏதாவது ஒரு அற்புதத்தை அவர் நிச்சயமாகவே செய்வார். அவர் அற்புதங்களை அடையாளங்களையும் செய்கிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறாரே. நம்ம செத்து போன ஒரு தெய்வத்தை ஆராதிக்கல, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறோமே. ஹல்லேலூயா. இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா? உண்மைதான்பா, நான் நம்பி இருக்கிறேன். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை
உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் அமைது செய்யே பார்த்திருக்கிறோமே என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்துக் கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, சபையா இது சேர்ந்து சொல்லுவோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு சட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு
ஏசப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மை தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. Yes, Jesus, hallelujah. ஆமென். நாங்கள் உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோமே ராஜா. தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தனைகள். பெற்ற தாய் தகப்பன் கூட என்னை புரிஞ்சிக்கலையே, நான் ஏக நேரம் நீ வேதனைப்படலாம். என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே நீ வேதனைப்படலாம். இந்த காலை வேளையில அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றிக்கொள்வாயானால், அவரை மாத்திரம் உன் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்வாயானால், அவரையே உன் தகப்பனை போல உன் தாயை போல ஏற்றுக்கொள்வாயானால், உன் நிந்தனைகள் மாறும், உன் அவமானங்கள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் போராட்டங்கள் மாறும், உன் கண்ணீர்கள் மாறும், உன் வேதனைகள் நீங்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரரஷகர பரபர திலரபரபா தியாந்தர ஷபரபோர தீரதலரபரபலரபா ரிபாபர ஷபரபோர தீரதலரபரபலரபா ரிகரதலர ஷதர தீரதலரபரபலரபா. நான் எத்தனை நாள் பிரயாசப்படுறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. எத்தனை நாள் நான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே வாய்க்கலையே. வேதனையோடு இருக்கிறாயா? தேவ பிள்ளையே, அவரை மாத்திரம் உறுதியாய் பற்றிக்கொள், அவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக்கொள். நிச்சயம் அவர் உனக்கு உதவி செய்வார், நிச்சயமாகவே அவர் உனக்கு உதவி செய்வார். கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோமா? கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோமா? ஆமென். நீங்கள் ஆராதனை நாயகரே இயேசுவே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ரட்சா. ரிபார ஷகரதீரதல ரபரபரபா ரிபாரதரதிலரந்தரி ஷகரதீரதல ரபரபரபலரபா ஓ ரிபாரதர ஷதரதியா கரதிலதல ரபரபரபலரபா. விடுவிக்கும் தெய்வமே, விடுவிக்கும் தெய்வமே, இந்த வேளையில ரட்சா எங்க பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை நீங்க கட்டளையிடுங்கப்பா. சோர்வோடு பலவீனத்தோடு ரட்சா பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் பக்கத்துணையாய் இருந்து நீங்க பலப்படுத்தும்படியாய், நீங்க பலப்படுத்தும்படியாய் ஆவியானவரே எங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க ரட்சா. ரிபார ஷகரதி ஆந்தல ரபரபரபலரபா ஓ ரிபார ஷபரபோரதிரதல ரபரபலரபரபா ரிகரதல ஷதரதிரந்தல ரபரபரபரதலரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். எல்லாரும் அப்படியே நேர் முழங்கால் படிட்டு, நேர் முழங்கால் படிட்டு இரு கரங்களை விரித்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக பாஷையினால் அவரை துதித்துக் கொண்டே இருப்போமா?
எங்கள் பரலோக பிதாவே, அப்பா இந்த பகல் வேலைக்காயும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் ஆவிக் கொண்டிருந்து உமக்கு நன்றி அப்பா. எங்களை நிரப்புனீங்க, நன்றி ராஜா. வாக்கு தத்தங்களை கொடுத்து எங்களை ஆதரித்தீர், நன்றி ராஜா. எங்களை பலப்படுத்தினீங்க, நன்றி ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பாடி துதித்து ஆராதிக்க, ஆமென், உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளை ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதியான பகுதியை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவ வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்பட வேண்டுமே. ஆமென். வெளிப்படுகிற வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளாய் கடந்து சென்று அது அப்பா பல மடங்கு பலன் கொடுக்கிறதாய் இருக்க வேண்டுமே. தேவன் கிரியை செய்யுங்க, நீங்க கிரியை செய்யுங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். एक बार फिर प्रभु यीशु के नाम से आपको बधाई देके स्वागत करता हूं. கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है. ஒரு விசை கூட தேவனை ஆராதிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். एक बार फिर परमेश्वर की आराधना करने के लिए जो भाग्य हमें परमेश्वर ने इसके लिए मैं धन्यवाद कहता हूं. கடந்த வாரம் இரவு நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நான் படுக்கிறதுக்காக போகும்போது पिछले हफ्ते रविवार के दिन में रात को सोने के लिए जब गया, என்னுடைய மனதில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை போட்டார். मेरे मन में परमेश्वर ने एक वचन को डाला. எல்லாரும் தேவனுடைய எல்லா வேலையும் செய்யலாமா? क्या सभी जन परमेश्वर के सभी काम को कर सकते हैं அப்ப क्या? என் ஒய்ஃபை பார்த்து கேட்கிறேன், மனைவி பார்த்து கேட்கிறேன், तो पास्टर जी अपनी पत्नी को देखकर पूछ रहे हैं, இப்படி எனக்கு என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தை வருதுமா? ऐसा एक वचन में ऐसा एक बात मेरे मन में आ रहा है, எல்லாரும் தேவனுடைய எல்லா வேலைகளையும் செய்யலாமா? क्या सभी जन परमेश्वर के सभी काम को कर सकते हैं? அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், அடுத்த வாரம் கர்த்தர் இந்த வார்த்தையை தான் பேச போறார். तब मैं समझ गया कि परमेश्वर अगले हफ्ते इसी विषय में बात करने वाले हैं. தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் தந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். तो परमेश्वर के सम्मुख जो प्रार्थना किया और जो परमेश्वर ने मुझे वचन दिया उससे मैं आज आपको बताऊंगा. நான் கர்த்தருக்காக, हम परमेश्वर के लिए, நான் விரும்பும் வேலையை, हम चाहने वाले काम को, அல்லது நான் விரும்பும் ஒன்றை, नहीं तो मैं चाहने वाले एक चीज को, அல்லது நான் விரும்பக்கூடிய ஊழியத்தை नहीं तो मैं चाहने वाली सेवकाई को நான் செய்ய விரும்புகிறேன். मैं करना चाहता हूँ. தேவன் அதை ஏற்றுக்கொள்வாரா? परमेश्वर उससे अंगीकार करेंगे क्या? வேத வசனத்தின் ஆதாரத்தில் நாம் இன்றைக்கு அவைகளை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. पवित्र शास्त्र के आधार पर आज उसे ध्यान करने के लिए परमेश्वर मदद करेंगे. 2 சாமுவேலின் புத்தகம் दूसरा सामुएल का पुस्तक 6வது அதிகாரம் 6वां अध्याय 6-7 वचनங்களை நான் வாசிக்கிறேன். 6वां और 7वें वचन को मैं पढ़ता हूँ. 2 Samuel chapter 6 verse 6 and 7. दूसरे सामुएल का 6वां अध्याय का 6वां और 7वां वचन. ஆமென். ஸ்தோத்திரம். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है, அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்தபோது जब वे नाकोन के कलियान तक आए, மாடுகள் மிரண்டு गाय जो गे लुढ़क कर பெட்டியை அசைத்தபடியினால் और उस पेटी को जो है हिलाई, इस वजह से ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். ओजा ने अपना हाथ बढ़ाकर परमेश्वर के संदूक को पकड़ा. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. तब परमेश्वर का कोप ओजा पर भड़क उठा. அவனுடைய துணிவின் நிமித்தம் उसके ढिठाई के निमित्त தேவன் அங்கே அவனை அடித்தார். परमेश्वर ने वहां उसको मारा அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். और वो वहां परमेश्वर के संदूक के पास मर गया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. தாவீது ராஜாவான போது दाऊद जब राजा हुए, தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வரும்படியாக அவன் விரும்புகிறார். परमेश्वर के संदूक को यरूशलेम अपने घर पर लेकर आना चाहते थे. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, அவன் கிட்டத்தட்ட 30,000 பேரை கூட்டிக் கொண்டு போகிறார். वो तकरीबन 30,000 लोगों को साथ ले जाता है. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, ஒரு புது ரதத்தை, ஒரு புதிய மாட்டு வண்டியை அவன் அதற்காக தயார் செய்கிறான். एक नए रथ को, एक नई बैलगाड़ी को उसके लिए तैयार करता है. தேவனுடைய பெட்டி இருக்கும் ஸ்தோத்திரம் அபினதாபின் வீட்டுக்கு அவன் போகிறான். परमेश्वर का संदूक रहने वाले अबिनदाब के घर पर जाता है. அங்கிருந்து தேவனுடைய பெட்டியை இந்த மாட்டு வண்டியில ஏற்றிக்கொண்டு वहां पर से संदूक को इस बैलगाड़ी पे चढ़ाकर, வேதம் சொல்கிறது, वचन कहता है, அவன் எருசலேமுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறான். वे यरूशलेम की ओर आ रहे थे. வேதம் சொல்கிறது, वचन कहता है, சுரமண்டலம், जो वीणा है கீத வாக்கியங்கள், और गीत के लिए जो यंत्र है, தம்புரு, जो ये तंबरू है, மேளம்,
और जो ढोल है இவைகளெல்லாம் வாசித்துக் கொண்டு इन सब को बजाते हुए ஆடி பாடிக்கொண்டு गाते हुए नाचते हुए தேவன் கர்த்தருடைய பெட்டியை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். परमेश्वर के संदूक को उठाए हुए ले आते हैं. நாகோர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய களம் ஒன்று இருக்கிறது. नाकोन नाम के एक व्यक्ति की खलियान है. ஏமன் களம்னா ஒரு பெரிய, அதாவது ஏமன் ஸ்தோத்திரம் வயல் நிலங்களை கொண்டு வந்து அடிக்கிறதான ஒரு மைதான். खलियान जो के जैसे एक बड़े खेत की जमीन को ले आकर रखने वाले एक मैदान के समान. வேதம் சொல்கிறது वचन कहता है அதன் பக்கத்தில் வரும்போது उसके बगल में आते ही அந்த மாடுகள் மிரள ஆரம்பித்தது. वो बैल जो है लड़खड़ाने लगे. மிரள ஆரம்பித்த உடனே जैसे ही लड़खड़ाए அதன் கூட வந்து கொண்டிருக்கிறதான ஊசா என்கிற மனிதன், उसको साथ ले आने वाला उज्जा नामक मनुष्य, அவன் ஒரு லேவியன். वो एक लेवी. இவன் என்ன செய்தான்? ये क्या करता है? கர்த்தருடைய பெட்டி விழுந்து விடக் கூடாது என்பதற்காக அதை அவன் பிடிக்கிறான். परमेश्वर का संदूक नीचे ना गिरे करके उसे वो पकड़ता है. பைபிள் சொல்லுது बाइबल कहता है கர்த்தர் அவனை அடிச்சார், परमेश्वर से मारे, அவன் செத்து போனான். वो मर गया. நல்ல கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए. கர்த்தருடைய பெட்டி வண்டியில வந்துட்டு இருக்கு. परमेश्वर का संदूक गाड़ी पे आ रहा है மாடு அசையுது, और जो बैल है वो हिलने लगा. பெட்டி கீழே விழ போகுது. अभी संदूक नीचे गिरने वाला है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. அவன் ஓடி போய் என்ன செய்றான்? वो दौड़कर जाकर क्या करता है? ஐயோ கர்த்தருடைய பெட்டி अरे परमेश्वर का संदूक கீழே விழுந்துற கூடாதுன்னு பிடிக்கா. नीचे नहीं गिरना चाहिए करके पकड़ा. பிடிச்சவனை அடிச்சார் ஆண்டவன். जिसने पकड़ा उसको परमेश्वर मारे. அந்த இடத்திலேயே அவன் செத்து போனான். उसी जगह पर वो मर गया. அவன் பிடிச்சதுல என்னங்க தப்பு? उसने उसे पकड़ने में क्या गलती की? தப்பா? गलती की क्या? தப்பான்னு கேக்க गलत है क्या बताइए? விளங்குதா இல்லையா? समझे कि नहीं? நம்ம வீட்டுல நிக்கிறோம், हम घर पर खड़े, ஏதோ ஒரு பொருள் कोई तो एक चीज டிவி பக்கத்துல நிக்கிறீங்கன்னு வைங்க. टीवी के बगल में खड़े होकर के रख உங்க लीजिए. பையன் வந்து ஏதோ தட்டிட்டான், வந்து आपका लड़का आके कुछ तो हिला दिया. டிவி சாயுது. अब जो है टीवी जो है झुकने लगा. பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா? पकड़ोगे कि नहीं पकड़ोगे? பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா? पकड़ोगे कि नहीं पकड़ोगे? பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா? पकड़ोगे कि नहीं पकड़ोगे? பழைய டிவினா पुराना टीवी है तो ஏற்கனவே புருஷன்ட்ட சொல்லிட்டே இருப்பியா, पहले ही पति को बताते रहोगे மாத்து மாத்து, बदलो बदलो. மாத்த மாட்டார். वो नहीं बदलते. இதான் சான்ஸ்னு விலகிடுவோம். यही मौका है करके हट जाएंगे. ஆமென். आमीन. கேட்ட சொல்லுவோம், உங்க பையன் தான் நான் தள்ளி விட்டான். पूछेंगे तो कहेंगे आपके लड़के ने ही गिरा दिया. 50 इंच का टीवी ले लो. अभी 50 इंच का टीवी ले लो. Praise the Lord. Praise the Lord. அப்பதான் எனக்கு கொஞ்சம் பெருசா படம் பார்க்க முடியும். तभी मैं बड़े पर्दे पे पिक्चर देख सकती हूँ. Praise the Lord. Praise the Lord. ஆனா लेकिन விலை உயர்ந்த ஒரு பொருள், एक बहुत ही कीमती चीज, ஆமா ஒரு மகிமையான ஒரு பொருள் एक महिमा का वस्तु கீழே விழ போகுது. नीचे गिरने जा रहा है. ஆமென் ஸ்தோத்திரம். கண்டிப்பா நம்ம கை தானா வந்துரும். अरे ये अपना हाथ अपने आप आ जाएगा. யாரு பக்கத்துல இருந்து பிடின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. कोई बगल में से उसे पकड़ करके कहने की आवश्यकता नहीं. நமக்கு கை உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். हमारा हाथ अपने आप तुरंत काम करने लगेगा. ஒரு மகிமையான கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, एक महिमा का परमेश्वर का वाचा का संदूक, அதற்குள் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. उसमें परमेश्वर की उपस्थिति है. அதன் மகிமை என்ன என்பது ஏமன் ஊசாவுக்கு தெரியும். उसकी महिमा क्या है करके उज्जा को पता है. கர்த்தருடைய பெட்டி கீழே விழுந்திர கூடாது. परमेश्वर का संदूक नीचे नहीं गिरना चाहिए. இந்த ஆசையில தான் பிடிச்சாங்க. उसी चाहत के साथ उसने जाके पकड़ा. பிடிச்ச உடனே அடிச்சிட்டார் அவரை. जैसे ही पकड़ा उसको परमेश्वर मारे. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிடிச்ச உடனே அடிச்சாரு. जब पकड़ा तभी मार दिए. உடனே செத்து போயிட்டான். तुरंत मर गया. இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கேள்வி வந்திருக்கும். इस वचन को आप पढ़े हैं तो आपको निश्चय सवाल आया होगा. ஏன் ஆண்டவர் அடித்தார்? क्यों परमेश्वर उसे मारे? ஏமன் நல்ல எண்ணத்துல தான் அவன் பிடிச்சான். अरे उसने तो अच्छे सोच विचार के साथ ही तो पकड़ा. ஏன் ஆண்டவர் அவனை அடிக்க வேண்டாம்? क्यों परमेश्वर से मारना चाहिए? Praise the Lord. Praise the Lord. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है இந்த பெட்டி எங்கே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ये संदूक कहां पर था करके कहा गया है. ஏமன் ஸ்தோத்திரம். முதலாவது பெலிஸ்தியர்கள் இதை பிடித்துக் கொண்டு போனார்கள். पहले पलिश्ती से पकड़ कर ले गए. அதற்கு பிறகு उसके बाद இந்த பெட்டி, ये संदूक, பைபிள் சொல்லுது, बाइबल कहता है ஏமன் ஸ்தோத்திரம் இந்த ஊசாவுடைய தகப்பன் வீட்டிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. ये उज्जा के पिताजी के घर पर ही है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஏமன் ஸ்தோத்திரம். ஏமன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 7வது அதிகாரம் 1வது வசனத்துல, वचन में कहा गया 7वें अध्याय के पहले वचन में, 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1வது வசனம்.
First Samuel chapter 7 verse 1. पहले शामुएल का 7वें अध्याय का पहला वचन। அபினதாபின் வீட்டில் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. अबिनदाब के घर में था कर कर कहा गया है। வேதம் சொல்கிறது, वचन कहता है கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார். परमेश्वर के संदूक की रक्षा करने के लिए उसके बेटे एलीएजर को पवित्र किया। வேதம் சொல்கிறது, वचन कहता है இந்த பெட்டி அபினதாபின் வீட்டில் இருக்கிறது. ये संदूक अबिनदाब के घर पर है। அவன் குமாரன் எலியேசரை இந்த பெட்டியை பராமரிப்பதற்காக அவன் பரிசுத்தப்படுத்தி வைத்திருந்தார். और उसके पुत्र एलीएजर को जो है इस संदूक की जो देखभाल करने के लिए पवित्र कर रखे थे। வேதம் சொல்கிறது, वचन कहता है அபினதாபினுடைய குமாரன் மகன்தான் ஊசா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसी अबिनदाब का पुत्र है उज्जा करकर। வேதம் சொல்கிறது, वचन कहता है இந்த பெட்டி ये संदूक சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலே, सामुएल भविष्यद्वक्ता के समय में, ஏமன் சவுல் ராஜாவின் காலத்திலேயும் शाऊल राजा के समय இவர்கள் வீட்டிலே தான் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इन्हीं के घर पर था करके बताया गया है। வேதம் சொல்கிறது, वचन कहता है தாவீது ராஜாவோ ஆனவுடனே दाऊद राजा बनते ही கர்த்தருடைய பெட்டியை தன்னிடமாய் கொண்டு வருவதற்கு தீர்மானம் பண்ணினார். परमेश्वर के संदूक को अपने पास ले आने का वो फैसला किया। அதைத்தான் 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. उसे ही दूसरे सामुएल के 6वें अध्याय के 1 से लेकर 7 वचन में कहा गया है। கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலாக அபினதாபின் வீட்டில் இந்த பெட்டி இருந்திருக்க வேண்டும். तकरीबन 50 साल के ऊपर ये संदूक जो अबिनदाब के घर पे था। அப்படியானால் ऐसा है तो என்னுடைய எவன் கணக்கின்படி मेरे हिसाब के अनुसार அந்த ஊசா பிறப்பதற்கு முன்னதாகவே ये उज्जा जन्म होने से पहले, ஆமென், आमीन, ஆண்டவர் அடிச்சு கொன்னார்ல ஊசாவை, परमेश्वर मार के नाश किया ना उज्जा को। அந்த ஊசா பிறப்பதற்கு முன்னதாகவே वो उज्जा का जन्म होने से पहले கர்த்தருடைய பெட்டி परमेश्वर का संदूक அங்கதான் இருந்துச்சு. वहीं पर था। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஏன் ஆண்டவர் இவனை அடிக்க வேண்டாம்? क्यों परमेश्वर से मारना चाहिए? Praise the Lord. Praise the Lord. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஏவன் கர்த்தருடைய பெட்டி விழுந்து விடக் கூடாது. परमेश्वर का संदूक नीचे नहीं गिरना चाहिए। அப்படின்னு நினைச்சுதான் அவன் அதை பிடிச்சான். ऐसा सोच के उसने जाके पकड़ा। ஏவன் ஸ்தோத்திரம், அவன் செய்த ஒரு தவறு என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். उसने क्या एक गलती की उसे मैं आपको बताता हूँ। லேவியனுக்கு பெட்டியை தொடும் அதிகாரம் இல்லை. लेवी व्यक्ति को संदूक को छूने का अधिकार नहीं। மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், दोबारा आपसे कहता हूँ, லேவியனுக்கு பெட்டியை தொடும், உடன்படிக்கை பெட்டியை தொடும் அதிகாரம் அவனுக்கு இல்லை. एक लेवी व्यक्ति को संदूक को छूने का अधिकार नहीं। Praise the Lord. Praise the Lord. அழைப்பை விட்டு बुलाहट को छोड़कर விலகி கர்த்தருக்கு நன்மை செய்வதாக நினைத்து இந்த காரியத்தை அவன் செய்கிறான். बुलाहट से हटकर परमेश्वर के लिए भलाई करने के इस काम को सोचा। மறுபடியும் சொல்லுகிறேன், दोबारा कहता हूँ, ஏன் அவனை ஆண்டவர் அடித்தார்? क्यों उसे परमेश्वर मारे? இவன் ஒரு லேவியன். ये एक लेवी व्यक्ति, लेवी व्यक्ति கர்த்தருடைய பெட்டியை தொடும் அதிகாரம் இல்லாதவன். परमेश्वर के संदूक को छूने का अधिकार नहीं। ஆசாரியனுக்கு மட்டுமே கர்த்தருடைய பெட்டியை தொடும் அதிகாரம் இருக்கிறது. केवल याजक को ही संदूक को छूने का अधिकार है। இப்ப அழைப்பை விட்டு விலகி, अब ये बुलाहट से हटकर, ஆமென், आमीन, அல்லேலூயா, हालेलुया, கர்த்தருக்கு நன்மை செய்வதாக நினைத்து परमेश्वर के लिए भलाई कर रहा हूँ सोचकर ஏவன் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பெட்டியை அவன் பிடிக்கிறான். परमेश्वर के संदूक को पकड़ता है। ஆகவே கர்த்தர் அவனை அடித்தார். इसीलिए परमेश्वर से मारे। அநேக நேரத்தில் நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா? अनेक समय में हम क्या गलती करते मालूम है क्या? கர்த்தருக்காகத்தானே இந்த காரியத்தை செய்கிறேன், मैं तो परमेश्वर के लिए तो इसी काम को कर रहा हूँ। கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். परमेश्वर मुझे आशीष करेंगे करके सोचते। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, நம்முடைய அழைப்புக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. हमारे बुलाहट को पार कर कर एक कार्य नहीं करना है। பக்கத்துல கொஞ்சம் கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, நம்முடைய அழைப்புக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடாது. हमारी बुलाहट से बढ़कर एक भी कार्य नहीं करना है।
ஆமென். आमीन அல்லேலூயா. हालेलुया। எல்லாமே கர்த்தருக்காக தானே செய்றேன். अरे सब कुछ परमेश्वर के लिए तो करता हूँ। நல்ல கவனிங்க, எல்லாமே நான் கர்த்தருக்காக தானே செய்றேன். अरे सब कुछ परमेश्वर के लिए तो करता हूँ। கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்வதற்கு உனக்கு அழைப்பு இருக்கா? परमेश्वर के लिए कार्य करने के लिए तुझे बुलाहट है क्या? Praise the Lord. Praise the Lord। நீங்க எல்லாம் நாம் எல்லாரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम सभी परमेश्वर के लिए बुलाए गए हैं, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். उद्धार पाए गए, விசுவாசிகளாய் மாற்றப்பட்டோம். विश्वासी में बदल गए, சீஷர்களாய் மாற்றப்பட்டோம். चेले में बदल गए। நாம் எல்லாரும் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய பொதுவான காரியங்கள் இருக்கிறது. हम सभी परमेश्वर के लिए कार्य करने के लिए एक सामान्य कार्य है। மறுபடியும் சொல்கிறேன், फिर से कहता हूँ, நாம் எல்லாரும் हम सभी கர்த்தருக்காக செய்ய வேண்டிய பொதுவான காரியம் இருக்கிறது. परमेश्वर के लिए करने के लिए एक सामान्य कार्य है। அது என்ன? वो क्या है? நாம் எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். हम सभी को सुसमाचार सुनाना है करके परमेश्वर ने कहा है। ஆமென். आमीन। அது மாதிரி वैसे ही நாம் எல்லாரும் ஜெபிக்கணும். हम सभी को प्रार्थना करना है, தேசத்துக்காக ஜெபிக்கணும். देश के लिए प्रार्थना करना है, பட்டணத்துக்காக ஜெபிக்கணும். शहर के लिए प्रार्थना करना है, ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்படுவதற்காக ஜெபிக்கணும். आत्माएं छुटकारा पाने के लिए प्रार्थना करना है, போதகர் கொடுக்கிறதான கடமைகள் வேலைகளை நேர்த்தியா செய்யணும். पासबान जो जिम्मेदारी देते हैं उससे जो नेक तरीके से ईमानदारी से करना है। இதெல்லாம் அவன் ஒரு பொதுவான காரியங்கள், நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய காரியங்கள். ये सभी एक सामान्य कार्य है जो हम सभी को करना है। இதை விட்டு, इसे छोड़कर, மறுபடியும் சொல்றேன், இதை விட்டு दोबारा कहता हूं, इसे छोड़कर ஒன்றை நான் செய்ய வேண்டுமானால் एक काम को मैं करना है तो அதற்கான அழைப்பு வேணும். उसके लिए बुलाहट चाहिए। பக்கத்துல கொஞ்சம் தட்டி சொல்லுங்க. बगल वाले को थोड़ा तप तो पाकर बोलिए, தட்டுங்க கொஞ்சம். अच्छे से मारिए, என்ன காலையில குளிர் நேரத்துல பரலோகத்துக்கு யாரும் போயிடக்கூடாதுல்ல. क्योंकि सुबह ही ठंड के समय स्वर्ग कोई नहीं जाना चाहिए ना। பொதுவான காரியத்தை விட்டு விசேஷமாய் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் விசேஷ அழைப்பு நமக்கு வேணும். सामान्य कार्य को छोड़कर विशेष कार्य परमेश्वर के लिए करना है तो उसकी बुलाहट हमें चाहिए। ஆமென். आमीन। ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். एक उदाहरण कहता हूं, நீங்க எல்லாம் சபை கட்டுவதற்கு உதவி செய்யலாம். आप सभी कलीसिया बांधने के लिए मदद कर सकते हो। இன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए, நீங்கள் எல்லாரும் சபை கட்டுவதற்கு உதவி செய்யலாம். आप सभी कलीसिया को बांधने के लिए मदद कर सकते हो, ஆனால் लेकिन நீங்கள் சபையை கட்ட வேண்டுமானால் आपको कलीसिया बांधना है तो அதற்கு அழைப்பு இருக்க வேண்டும். उसके लिए बुलाहट चाहिए। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। வேதவசனம் எங்கே இருக்கு? पवित्र शास्त्र में वचन कहां पर है? தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. दाऊद को एक इच्छा थी, நான் ஒரு பெரிய வீட்ல இருக்கிற அரண்மனையில இருக்கிறேன். मैं तो एक बड़े घर राजमहल में हूँ, ஆண்டவருக்கு ஆலயம் இல்லையே. परमेश्वर के लिए एक भवन नहीं है। ஆண்டவரே, நான் ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புறேன் ஆண்டவரே. परमेश्वर मैं आपके लिए एक भवन को बांधना चाहता हूँ, ஒரு சர்ச் நான் கட்ட விரும்புறேன் ஆண்டவரே. एक चर्च को मैं बांधना चाहता हूँ। ஆமென். आमीन। தீர்க்கதரிசி भविष्यवक्ता, ஹேமன் ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் பேசுறாரு. भविष्यवक्ता से परमेश्वर बात कर रहे, தாவீது இடத்துல போய் சொல்லுப்பா, तू दाऊद के पास जाकर बता, நீ ஆலயம் கட்டக்கூடாது. तू भवन नहीं बांधना चाहिए। என்ன செய்யக்கூடாது? क्या नहीं करना है? நீ ஆலயம் तू கட்டக்கூடாது. परमेश्वर के लिए भवन नहीं बांधना चाहिए। ஏன் ஆண்டவரே? क्यों प्रभु? ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். परमेश्वर जवाब देते, உன் கை ரத்தத்தினால நிறைஞ்சிருக்கு, तेरे हाथ जो एक खून के धब्बे से भरे हुए, நீ கட்டக்கூடாது. तुझे नहीं बांधना है, உன் மகன் தான் எனக்கு கட்டணும். तेरा बेटा इसे बांधेगा। இவனுக்கு ஆசை ஆலயம் கட்டணும். इसको इच्छा चाहत है भवन बांधना है परमेश्वर के लिए। நல்ல காரியமா கெட்ட காரியமா? ये अच्छा कार्य है या बुरा कार्य है? சர்ச் கட்டுறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? अरे चर्च को बांधना अच्छा कार्य है बुरा कार्य है? நல்ல காரியம். अच्छा कार्य ஆனா है। ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, लेकिन परमेश्वर दाऊद को देखकर कहते, நீ கட்டக்கூடாது. तुझे इसे नहीं बांधना है। எனக்கு ஆலயம் கட்டுவதற்கு ஒருவனுக்கு நான் அழைப்பை வைத்திருக்கிறேன். मेरे लिए भवन बांधने के लिए एक को मैंने बुलाहट रखी है, ஒருவனுக்கு தகுதியை வைத்திருக்கிறேன். एक के अंदर योग्यता को रखा हूँ। Praise the Lord. Praise the Lord। உன் மகனுக்கு வச்சு தான் நான் ஆலயத்தை கட்டுவேன். तेरे बेटे को रख कर ही मैं भवन को बांधूंगा। ஆமென். ஆமென். வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा हुआ है, ஒன்று நாளாகமம் 22வது அதிகாரம் 7 முதல் கீழே உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. पहले इतिहास के 22वें अध्याय के 7 से लेकर नीचे के वचनों में हम देख सकते हैं। வேதம் சொல்கிறது, वचन कहता है, தாவீது ஆலயத்தை கட்டவில்லை. दाऊद ने भवन को नहीं बांधा, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல கட்டக்கூடாதுன்னு. क्योंकि परमेश्वर ने कह दिया ना मत बांध कर। அவன் தாவீதுடைய மகன் சாலோமனை கொண்டு தான் ஆலயத்தை கட்டுகிறார். लेकिन दाऊद के बेटे सुलेमान को रख के ही वो भवन को बांधते हैं। Praise the Lord. Praise the Lord। ஆலயம் கட்டுவதற்கு தேவனுடைய விசேஷ அழைப்பு அபிஷேகம் இருக்கணும்.
तो कलीसिया एक भवन को बांधने के लिए परमेश्वर की विशेष बुलाहट और अभिषेक रहना चाहिए। Praise the Lord. प्रेज द लॉर्ड। என்கிட்ட பணம் இருக்கு, मेरे पास बहुत सारे पैसे हैं, எனக்கு திறமை இருக்கு, मेरे पास बहुत काबिलियत है, அப்படின்னு நான் ஒரு சர்ச்சை கட்ட போனா ऐसा कह के मैं एक चर्च को बांधने जाऊंगा तो சர்ச் மட்டும் பில்டிங் இருக்கும், चर्च बिल्डिंग इमारत रहेगी, அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்காது, वहां पे परमेश्वर की उपस्थिति नहीं रहेगी, ஆண்டவர் அங்க இருக்க மாட்டார். वहां पे परमेश्वर नहीं रहेंगे। பிறகு கொஞ்ச நாளையில அது வந்து வியாபார ஸ்தலமா மாறிடும். फिर थोड़े दिन के बाद वो व्यापार करने का स्थान बन जाएगा। யாரை கொண்டு கர்த்தர் கட்ட சித்தமா இருக்கிறாரோ जिसे रखकर परमेश्वर बांधने का इच्छा रखे, அவர்களை கொண்டே கட்டுவது தேவனுடைய சித்தம். उन्हें ही रखकर बांधना परमेश्वर की इच्छा है। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। இன்னும் சில சம்பவங்களை சொல்லுகிறேன். और भी कुछ घटनाएं मैं आपको बताता हूँ। முழு நேர ஊழிய அழைப்பில்லாதவன், पूरा समय की सेवकाई की जिसको बुलाहट नहीं, ஒருவன் முழு நேர ஊழியத்தை செய்யக்கூடாது. एक व्यक्ति पूरा समय की सेवकाई नहीं करना चाहिए। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, திறமை வேறு அழைப்பு வேறு. काबिलियत अलग है, காபில் अलग है, बुलाहट अलग है। बुलावट अलग है. Praise the Lord. प्रेज द लॉर्ड। கர்த்தருடைய காரியத்துல திறமை வேண்டாம், परमेश्वर के काम में काबिलियत हुनर नहीं, அழைப்பு தான் வேணும். बुलाहट ही चाहिए। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லிடலாமா? बगल वाले का हाथ पकड़कर बोलेंगे क्या? கர்த்தருடைய காரியத்துல திறமை வேண்டாம், அழைப்பு தான் வேணும். परमेश्वर के काम में काबिलियत हुनर नहीं, बुलाहट चाहिए। எனக்கு உங்களை விட திறமை கம்மி मेरे को आपसे भी कम काबिलियत है, சொன்னா நீங்க நம்ப மாட்டியா, बोलूंगा तो भरोसा नहीं करोगे, ஆனா அழைப்பு இருக்கு. लेकिन बुलाहट है, அதனால தான் இங்க நிக்கேன். इसी वजह से मैं यहाँ पर खड़ा हूँ। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். इसे ही मैंने आपको कहा, திறமை வேறு அழைப்பு வேறு. काबिलियत अलग और हुनर और बुलाहट अलग। Praise the Lord. Praise the Lord. அழைக்கப்பட்டவன் மட்டுமே கர்த்தரின் ஊழியத்தை செய்ய வேண்டும். जो बुलाया गया केवल उसी को परमेश्वर की सेवा करनी है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। எனக்கு நிறைய திறமை இருக்கு அப்படின்னு मेरे पास बहुत सारे काबिलियत कर ஹாஸ்பிடல்ல போய் अस्पताल में जाकर டாக்டர் சீட்ல உட்கார்ந்து डॉक्टर की कुर्सी पर बैठकर வாங்க வாங்க நான் ஊசி போடுறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? आइए आइए मैं आपको सुई लगाता हूं करके बोलोगे तो कैसा रहेगा? ஆமென். आमीन। ஒருவேளை நான் டாக்டருக்கே படிச்சிருக்கேன் அப்படின்னா கூட हो सकता है मैंने डॉक्टर की पढ़ाई की है तो भी ஆமென், அந்த ஹாஸ்பிடல் நிர்வாகம் என்னை முறைப்படி அழைக்காவிட்டால் वो अस्पताल के जो भी कर्मचारी जो है वो मुझे नियम अनुसार बुलाएंगे नहीं तो அங்க இருக்கிற டாக்டர் சீட்ல நான் உட்கார முடியாது. वहां पर के डॉक्टर के कुर्सी में जाके मैं बैठ नहीं सकता। உட்கார முடியுமா? बैठ सकता हूँ क्या? நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன், मैं डॉक्टर के लिए पढ़ाई किया हूँ, அதனால இந்த டாக்டர் சீட்ல நான் உட்காருவேன். इसीलिए मैं इस डॉक्टर की कुर्सी में मैं आकर बैठूंगा। ஹாஸ்பிடல்ல இருந்து அழைப்பு இருக்கணும். अस्पताल से बुलाहट चाहिए। நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? मैं जब बोल रहा कितने लोग को समझ में आ रहा है? எத்தனை பேருக்கு விளங்குது? कितने लोग को समझ में आ रहा है? Praise the Lord. प्रेज द लॉर्ड। நான் अकाउंटல ரொம்ப புலி मैं अकाउंट में तो एक शेर हूँ அப்படின்னு சொல்லிட்டு ऐसा कहकर ஒரு ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து எனக்கு கம்ப்யூட்டர் தாங்க, एक ऑफिस में जाकर बैठ कर मुझे कंप्यूटर दीजिए, லேப்டாப் தாங்க, लैपटॉप दीजिए, நான் வேலை செய்றேன்னு சொன்னா मैं काम करके दिखाता हूँ करके कहोगे तो நடக்குமா? होगा क्या? நடக்குமா? होगा क्या? நான் அந்த ஆபீஸ்க்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருக்கணும், मुझे इस ऑफिस का इंटरव्यू में भाग लेना है, அவங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கணும். वो लोग मुझे चुनना चाहिए। விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு விளங்குது? समझ में आ रहा है कितने लोग को? Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। ஏமன் ஸ்தோத்திரம். ஏமன். அவங்க எனக்கு லெட்டர் கொடுத்திருக்கணும், அப்பாயின்மென்ட் லெட்டர் கொடுத்திருக்கணும். वे मुझे अपॉइंटमेंट लेटर देना चाहिए, அப்பதான் நான் உள்ள போய் உட்கார முடியும். तभी मैं अंदर जाकर बैठ सकता हूँ, இல்லன்னா என்ன நடக்கும்? नहीं तो क्या होगा? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி போடுவாங்க. गला पकड़कर बाहर ढकेल देंगे। Praise the Lord. प्रेज द लॉर्ड। அது மாதிரி தாங்க. उसी तरह ஏமன் ஸ்தோத்திரம். திறமை வேறு அழைப்பு வேறு. काबिलियत अलग बुलाहट अलग। கர்த்தரின் எந்த வேலையை செய்வதற்கு உனக்கு அழைப்பு இருக்கா? परमेश्वर के किसी एक काम को करने के लिए तुझे बुलाहट है क्या? தகுதி இருக்கா? योग्यता है क्या? தகுதி இல்லாம செய்ய கூடாது. योग्यता के बिना मत कर। அழைப்பை மீறி மிஞ்சி ஒரு காரியத்தை செய்ய கூடாது. बुलाहट को लांग कर कर पार कर कर एक कार्य मत कर। விசுவாசியா அழைக்கப்பட்ட விசுவாசியா தான் இருக்கணும். विश्वासी के रूप में बुलाए गए तो विश्वासी बन के रहे। சீஷனா அழைக்கப்பட்ட சீஷனா தான் இருக்கணும். चेले के रूप में बुलाए गए तो चेला बन कर ही रहे। அத மிஞ்சிக்கிட்டு தூக்கி நடக்க கூடாது. उससे भी पार कर कर जो उठा के मत चल। ஹல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையே, परमेश्वर के बच्चों, கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு அழைப்பு இருக்கணும், परमेश्वर के काम को करने के लिए बुलाहट रहनी चाहिए, அபிஷேகம் இருக்கணும். अभिषेक रहना பக்கத்துல चाहिए। கையை பிடி சொல்லிருங்க. बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, கர்த்தருடைய வேலையை செய்யறதுக்கு அழைப்பு இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். परमेश्वर के काम को करने के लिए
बुलाहट रहना चाहिए, अभिषेक भी रहना चाहिए। தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, तमिल में कहावत कहते, தடி எடுத்தவன் எல்லாம் வேட்டக்காரன் இல்ல. जो भी हाथ में हथियार ले लेगा वो शिकारी नहीं है। உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆனா தமிழ்ல சொல்றது என்ன, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் அல்ல, அதான் வேட்டக்காரன் அல்ல. जो कहते ना, जो तलवार या जो भी वस्त्र ले ले वो शिकारी नहीं है। பைபிள் எடுத்தவன் எல்லாம் ஊழியக்காரனா மாறக்கூட முடியாது, கொண்டு போடுவார் ஆண்டவர். बाइबल उठाने वाला सभी सेवक पासवान नहीं बन सकता, परमेश्वर मार देंगे। ஊசாவின் நிலைமை தான் ஆகும். उज्जा की स्थिति होगी, அழைப்புல மட்டும் நின்னுட்டு போணும். जो बुलाहट है उसी में खड़े रहकर जाना है। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? அல்லேலூயா. हालेलुया। அழைப்பு இல்லாம ஊழியத்துக்கு வரவன் தான் வீடு வீடா சோத்து கலஞ்சிட்டு நடப்பான். बिना बुलाहट के जो सेवकाई में आते ना, वही घर घर घूमते रहते खाने के लिए, வீடு வீடா போய் பைசா வாங்கிட்டு இருப்பான். घर घर जाकर पैसा लेते। அழைப்பு இருக்கிறவன் வீடுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அழைப்பு இருக்கிறவனுடைய தேவை அவனை தேடி வந்து சேரும். बुलाहट जो पाया है उसे घर घर जाने की आवश्यकता नहीं, उसकी जरूरत उससे ही खुद ढूंढ कर आएगी। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। அழைப்பு இருக்கிறவன் பிழைப்புக்காக ஊழியம் செய்ய மாட்டான். जिसके अंदर बुलाहट है वो अपने बचने के लिए सेवकाई नहीं करेगा, அழைப்பில் நின்று செய்துட்டு போயிட்டே இருப்பான். वो बुलाहट में खड़े रह के पूरा करते जाते रहेगा। Praise the Lord. Praise the Lord। அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவருக்கு உண்மையாயிருப்பேன். वो मुझे मार भी डाले मैं उनके लिए सच्चा रहूंगा। அழைப்பு இருக்கிறவன் जिसके अंदर बुलाहट है சொல்லுவான், कहेगा, அவர் என்ன பட்டினி போட்டாலும் சரி, वो मुझे भूखा पेट डाले तो भी ஆமா அடுத்தவன்ட்ட கையேந்த மாட்டேன். मैं दूसरे के पास जाके हाथ नहीं बढ़ाऊंगा। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. हालेलुया। சத்தமா ஹalleluya சொல்லிடலாமா? जोर से हालेलुया बोलेंगे क्या? Hallelujah. हालेलुया। நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए, என்னை ஆண்டவர் ஒரு மேய்ப்பனாக அழைத்திருக்கிறார். मुझे परमेश्वर एक चरवाह के रूप में बुलाए गए। அத இங்கிலீஷ்ல பாஸ்டர் அப்படினு சொல்வாங்க. उसे अंग्रेजी में पास्टर कहते। அப்ப நான் ஒரு மேய்ப்பனாக தான் இருக்க வேண்டும். तो मुझे एक चरवाह बनकर ही रहना है। நான் முழு நேர சுவிசேஷகனாய் போக கூடாது. मैं पूरा समय सुसमाचार प्रचारक करके बन के नहीं जाना है। நான் ஒரு அப்போஸ்தலனாய் போக கூடாது. मैं एक प्रेरित बनकर नहीं जाना है। ஏமன் ஸ்தோத்திரம். நான் ஒரு முழு நேர டீச்சர் போதகராக போக கூடாது. मैं एक पूरा समय एक टीचर शिक्षक बनकर भी नहीं जाना है। நான் ஒரு முழு நேர தீர்க்கதரிசியாய் போய் விட கூடாது. मैं एक पूरा समय का एक भविष्यवक्ताओं करके भी नहीं जाना है। நல்ல புரிஞ்சுக்கங்க. अच्छे से जान लीजिए, ஒரு பாஸ்டருக்குள்ளால एक पास्टर के अंदर 5 விதமான ஊழியமும் அடங்கி இருக்கும். 5 प्रकार की सेवकाई उनके अंदर ही रहती है। Praise the Lord. Praise the Lord। அதான் பாஸ்டர். वही पास्टर। தீர்க்க தரிசன வரம் தேவைக்கு செயல்படும். भविष्यवाणी का वरदान ठीक समय में काम करेगा। டீச்சிங் மினிஸ்ட்ரி, போதக மினிஸ்ட்ரி தேவைக்கு தேவன் உபயோக வரும். शिक्षक यानी उपदेश देने वाली जो मिनिस्ट्री सेवकाई है, जरूरत पड़ने पर वो भी आएगा। சுவிசேஷ ஊழியம் வரும். सुसमाचार की सेवकाई आएगी। அப்போஸ்தல ஊழியமும் உள்ள கிடக்கும். प्रेरितों की सेवकाई भी अंदर पड़ी रहेगी। போதகனாய் அழைக்கப்பட்டவன் போதகனாகவே இருக்க வேண்டும். लेकिन जो पासबान के रूप में बुलाया गया उसे पासबान सेवक के रूप में ही रहना है। அதெல்லாம் தேவைக்கு அந்த இந்த இடங்களில் கர்த்தர் பயன்படுத்துவார். वो सब जरूरत के हिसाब से वो जगह पर परमेश्वर इस्तेमाल करेंगे। 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். पहले कोरिन्थियों के 7वें अध्याय के 20वें वचन को पढ़कर देखिए। ஆமென் ஸ்தோத்திரம். 7வது அதிகாரம் 20வது வசனம். 7वें अध्याय का 20वां वचन அங்கே சொல்லப்பட்டிருக்கு, वहां पर कहा गया है, அவனவன் वो हर एक जन தன் अपनी அழைக்கப்பட்ட बुलाहट में நிலையிலே நிலை நிற்க கடவன். बुलाहट में बुलाया गया जो उसी में बने रहे। என் கூட தமிழ்ல சொல்றீங்களா? तमिल में बोलो। அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். மறுபடி சொல்லுங்க, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். हर एक जन जिस दिशा में बुलाया गया हो उसी में रहे। उसी में எதுக்காக அழைக்கப்பட்டீங்க? किसके लिए बुलाए गए? நீ விசுவாசியா அழைக்கப்பட்ட, சீஷனா அழைக்கப்பட்ட, அதை மட்டும் செய்துட்டு போ. तू विश्वासी के रूप में बुलाया गया, चेले के रूप में बुलाया गया, तो उसी को करके जा। ஊசா லேவியன், उज्जा लेवी, அவன் ஆசாரியனை போல கையை நீட்டிட்டான். वो याजक की तरह हाथ बढ़ा दिया। ஆமென். आमीन। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। எபேசியர் 4:1 சொல்லப்பட்டிருக்கு. एफेसियों का 4 अध्याय का पहला वचन कहता है, Ephesians chapter
4 verse 1. एफेसियों का 4 अध्याय का पहला वचन, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. जिस बुलाहट में तुम बुलाए गए उसकी योग्य चाल चलो। பைபிள் என்ன சொல்லுது? बाइबल क्या कहता है? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணுமா? जिस बुलाहट में तुम बुलाए गए उसके योग्य चाल चलो। 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24வது வசனம். 1 Corinthians chapter 7 verse 24. पहले कोरिन्थियों का 7वें अध्याय का 24वां वचन, அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பதாக நிலைத்திருக்க கடவா. हर कोई जिस दिशा में बुलाया गया उसी में परमेश्वर के साथ रहे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஊழியக்காரனா ஆண்டவர் அழைச்சா ஊழியம் செய். सेवक के रूप में परमेश्वर बुलाए तो सेवकाई कर। சுவிசேஷகனா அழைச்சா சுவிசேஷ வேலையை செய். सुसमाचार प्रचारक में बुलाया गया तो सुसमाचार प्रचार करने का काम कर। தீர்க்கதரிசி அழைச்சா தீர்க்கதரிசன வேலையை செய். भविष्यवक्ता के रूप में बुलाए तो भविष्यवक्ता का काम कर। Praise the Lord. Praise the Lord. சபையில இருந்து கூட இருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் அழைச்சா அதை செய். कलीसिया में रह के सेवकाई करने के लिए बुलाए तो कलीसिया में रह के तो सेवकाई कर। Hallelujah. हालेलुया। ஆனால் நாம் எல்லாரும் பொதுவாய் செய்ய வேண்டிய வேலையை நாம் எல்லாரும் செய்ய வேண்டாம். लेकिन हम सभी को जो सामान्य रूप से काम करना है उसे करना है। அதுதான் சுவிசேஷ வேலை. वही सुसमाचार का काम, அதுதான் ஜெபம், वही प्रार्थना, அதுதான் சபையின் வேலைகள். वही कलीसिया के काम। இதெல்லாம் நமக்கு பொதுவாய் ஆண்டவர் தந்த வேலைகள். ये सभी हमारे लिए जो सामान्य रूप में दिए गए काम है। தேசத்துக்காய் ஜெபிக்க வேண்டும், देश के लिए प्रार्थना करना है, ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். आत्माओं के लिए प्रार्थना करना है। இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலை தான். ये सभी हम करने वाले काम है। ஆனா விசேஷ அழைப்பு இல்லாமல் வேற ஒன்றையும் செய்யக்கூடாது. लेकिन विशेष बुलाहट के बिना और एक काम नहीं करना चाहिए। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। எந்த நிலையில் அழைக்கப்பட்டாயோ जिस स्थिति में बुलाए गए அந்த நிலையில கர்த்தருக்காக செய்து வாழ்ந்துகிட்டு மரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். उसी स्थिति में जी कर काम को कर कर मर कर जाना है। Praise the Lord. Praise the Lord. ஊசா ஊஜா ஒரு லேவியனுங்க. एक लेवई, லேவியன். लेवई। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அவன் லேவியன். वो लेवई व्यक्ति, அவன் கர்த்தருடைய பெட்டியை தொடுவதற்கு அதிகாரம் இல்லாதவன். वो परमेश्वर के संदूक को छूने का अधिकार नहीं था। அந்த அழைப்பு லேவியனுக்கு இல்லை. वो बुलाहट लेवई व्यक्ति को नहीं। ஆமென். आमीन। மாடுகள் மிரளுகிறது, बैल जो लड़खड़ाए, ஏவன் பெட்டி அசைகிறது, संदूक हिलने लगा, இவன் கையை வைக்கிறான். ये हाथ रख दिया, ஆண்டவர் அவனை அடிச்சார். परमेश्वर उसे मारे। ஏன் அடிச்சார் தெரியுமா? क्यों मारे मालूम है क्या? நீ லேவியன் இல்ல, तू लेवई है ना, ஏன் உடன்படிக்கை பெட்டியை யான் நீ தொட்ட? तू मेरे वाचा के संदूक को क्यों छुआ? ஆசாரியன் தான தொடணும்னு சொல்லியிருக்கேன். याजक को ही तो छूना है करके मैंने कहा है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। நீ ஏன் தொட்ட? तूने क्यों छुआ? நீ ஏன் தொட்ட? तूने क्यों छुआ? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। அப்ப முதலாவது வார்த்தை, तो पहला वचन, அழைக்கப்பட்ட அழைப்பை விட்டு அவன் விலகி बुलाए गए बुलाहट से हटकर ஒரு காரியத்தை செய்தபடியினால் एक कार्य को किया उसने, इस वजह से ஆண்டவர் அவனை அடிச்சாரு. परमेश्वर से मारे। Praise the Lord. Praise the Lord. அப்ப அழைக்கப்பட்ட அழைப்புக்கு மிஞ்சி நாம் செய்தா तो बुलाहट जो बुलाए गए उस बुलाहट से बढ़कर हम करेंगे तो அடி விழுந்துகிட்டே இருக்கும். मार पड़ते रहेगी, அடி விழுந்துகிட்டே இருக்கும். मार पड़ते रहेगी। எதற்காக அழைச்சார் அதை மட்டும் செய். किसके लिए बुलाए गए उसी काम को कीजिए। இரண்டாவது காரியம், दूसरा कार्य, 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். दूसरे सामुएल का 6वें अध्याय का 7वां वचन। 2 Samuel chapter 6 verse 7. दूसरे सामुएल का 6वें अध्याय का बाइबल 7वां சொல்லுது, वचन। बाइबल कहता है அவனுடைய துணிவின் நிமித்தம் उसके जो है ढीठ के निमित्त தேவன் அங்கே அவனை அடித்தார். परमेश्वर वहां उसे मारे। எதுக்காக அடிச்சாரு? क्यों मारे? அவனுடைய துணிவு. उसका ढीठ। ஆமென். आमीन। துணிவு. ढीठ, துணிவின் நிமித்தம் அவனை அங்கே அடித்தார். ढीठ के निमित्त परमेश्वर वहां उसे मारे। மறுபடியும் சொல்றேன், फिर से कहता हूं, ஆசாரியன் தான் கர்த்தருடைய பெட்டியை தொடணும். याजक को ही परमेश्वर के संदूक को छूना है। ஆசாரியன் தான் கர்த்தருடைய பெட்டியை தூக்கணும். याजक को ही परमेश्वर के संदूक को उठाना है। ஆமென். ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தருடைய பிரமாணம். यही परमेश्वर की प्रमाण व्यवस्था है। இவன் லேவியன். ये लेवी கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி துணிகரம். परमेश्वर की व्यवस्था को पार कर कर ढीठ। என்னாகமத்தின் புத்தகத்துக்கு நேராய் நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொண்டால் Numbers chapter 4 गिनती के पुस्तक की ओर आप घुमा लोगे तो गिनती का 4था अध्याय 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4थे अध्याय में कहा गया है। என்னாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. गिनती के पुस्तक के 4थे अध्याय में कहा गया है 15 முதல் 20 வசனங்களில் 15 से लेके 20 वचन में, பாளையம் புறப்படும் போது जब छावनी कुछ करती थी, ஆரோனும் அவனுடைய குமாரனும் आरून और उसके बेटे பரிசுத்த ஸ்தலத்தையும் पवित्र स्थान அதனுடைய சகல பணிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு उसके सारे
सारे पवित्र वस्तु को जब ढक लेते थे கோகாத்தின் புத்திரர் அதை எடுத்து கொண்டு போகிறதுக்கு வரக்கடவர்கள். और कहातियों के पुत्र जो उसे लेकर जाने के लिए आएंगे, அவர்கள் சாகாதபடிக்கு वे ना मरे करके பரிசுத்தமானதை தொடக்கூடாது. पवित्र वस्तु को ना छूए. ஆசரிப்பு கூடாரத்தில் मिलाप वाले तंबू में ஸ்தோத்திரம் கோகாத்தின் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. कहातियों के पुत्रों को उठाने की काम यही है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. லேவியருக்குள்ளே लेवियों के अंदर கோகாத்தின் வம்சத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள். कहातियों के वंश नाश ना हो कर देखिए. ஆமென். आमीन. Hallelujah. Hallelujah. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? तो यहाँ पर कहा गया देखिए, ஆரோனும் ஆரோனுடைய குமாரர்களும் आरून और आरून के बेटे அவர்கள் ஆசாரியர்கள். वे याजक है. கர்த்தருடைய பெட்டிய परमेश्वर के संदूक को ஆலயம் புறப்படும் போது जब छावनी कुछ करके निकलता था அத மூடிடுவாங்க. उससे वो ढक देते थे. அத மூடிடுவாங்க. उससे वो ढक देते थे. மூடின பின்பு ढकने के बाद ஏமன் ஸ்தோத்திரம் கோகாத்தின் புத்திரர் லேவியர்கள் कहातियों के पुत्र लेवी लोग அவங்க கர்த்தருடைய பெட்டியை தொடக்கூடாது. वे परमेश्वर के संदूक को नहीं छूना चाहिए. ஆனா लेकिन கர்த்தருடைய பெட்டி இந்த கொம்பு மாதிரி வச்சிருக்கோம், அதுக்கு மேல இருக்கும். जो परमेश्वर संदूक जो है डंडी के ऊपर रहता है, அந்த கொம்பை தோள் மேல வச்சு சுமக்கணும். उस डंडी को अपने कंधों के ऊपर रखकर उठाना है. ஆனா உடன்படிக்கை பெட்டி அவங்க தொடக்கூடாது. लेकिन वाचा के संदूक को नहीं छूना है. இதுதான் கர்த்தருடைய பிரமாணம். यही परमेश्वर का व्यवस्था है. பைபிள் சொல்லுது பாத்தீங்களா? बाइबल कहता है देखिए ना, பரிசுத்தமான உடன்படிக்கை பெட்டி அவன் தொட்டா கூட செத்துருவான். पवित्र वाचा के संदूक को छुएगा तो भी मर जाएगा. ஆமென். आमीन. அப்ப கர்த்தருடைய பிரமாணம் என்ன? तो परमेश्वर का प्रमाण व्यवस्था क्या है? ஆசாரியனை தவிர வேற ஒருத்தரும் கர்த்தருடைய பெட்டியை தொடக்கூடாது. याजक के अलावा कोई भी व्यक्ति परमेश्वर के संदूक को नहीं छूना चाहिए. 20வது வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 20 वचन साफ कहता है, அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும்போது वे ना मरे करके पवित्र वस्तुएं जब ढाप ली जाएंगी, பார்க்க கூட செய்யக்கூடாதாம். उसे देखना भी नहीं है. ஆமென். आमीन. இப்படி கர்த்தருடைய பெட்டி இருக்குங்க வைங்க. ऐसा परमेश्वर का संदूक एक रख लीजिए. இத பார்க்கிறதுக்கும் इसे देखने के लिए भी, இத தொடறதுக்கும் इसे छूने के लिए भी யாருக்கு அதிகாரம் இருக்கு? किनको अधिकार है? ஆசாரியர்கள். केवल याजक को. ஆசாரியர்கள். केवल याजक को. கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிறதுக்கு परमेश्वर के संदूक को उठाने के लिए பெரிய நீளமா கம்பு வச்சிருப்பாங்க. एक बड़ा डंडी रखे रहते. 2 கம்பு வச்சிருப்பாங்க. 2 बड़ा लंबी डंडी रखे रहते. ஆசாரிகள் தூக்கி அதுல வைப்பாங்க. याजक उसे उठाकर उसके ऊपर रखते. கோகாத்தின் புத்திரர் कहातियों के पुत्र லேவியர் அதை சுமக்கணும். लेवी उसे उठाना है. இவன் சுமக்கணும். इसे उठाना है, ஆனா பெட்டியை தொடக்கூடாது. लेकिन इस संदूक को नहीं छूना है. பெட்டியை பார்க்க கூட செய்ய கூடாது. ஓபன் பண்ண கூட கூடாது. संदूक को खोल के देखना भी नहीं है. ஆமென். आमीन. இவ்வளவு பெரிய பிரமாணம். इतना बड़ा प्रमाण व्यवस्था. ஆமென். आमीन. ஊசாவுக்கு தெரியுமா தெரியாதா? उज्जा को मालूम है कि नहीं मालूम? ஊசா ஒரு லேவியன். उज्जा एक लेवी, கர்த்தருடைய பிரமாணங்களை அறிந்தவன். परमेश्वर के प्रमाणों को जानता था. அவனுக்கு தெரியுமா தெரியாதா? उसे पता है कि नहीं पता? தெரியும். उसे पता है. தெரியும். पता है. ஆமென். आमीन. ஆமென். आमीन. இப்ப மாடு மிரளுது. अब बैल लड़खड़ाया. ஹேமன் பிரமாணத்தை அறிந்த பிறகும் ये प्रमाण व्यवस्था को जानने के बावजूद தப்புன்னு கையை நீட்டிட்டான். टप करके हाथ बढ़ा दिया. அடிச்சார். அதான் சொல்றார் துணிவின் நிமித்தம். इसीलिए मारे और कहे कि ढीठ के निमित्त. உனக்கு தெரியல சத்தியம்? तेरे को मालूम है ना सत्य? என் பெட்டியை தொடக்கூடாதுன்னு தெரியல? मेरे संदूक को नहीं छूना चाहिए करके मालूम है ना? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. உனக்கு என்ன துணிகரம்? तेरे को क्यों इतना ढीठ? ஆசாரியன் தானே தொடணும். याजक को ही तो उसे छूना है. என்ன துணிஞ்சு இந்த காரியத்தை செய்துட்ட? तो फिर क्यों ढिठाई की वजह से इस कार्य को किया? Praise the Lord. Praise the Lord. அதனால தான் 20வது வசனம் அங்க நிறைவேறுது. इसीलिए 20 वचन वहां पूरा होता है. அவன் தொட்ட ஆண்டவர் அவனை அடிச்சு கொண்டார். वो छुआ और परमेश्वर से वहीं पर मारे. Praise the Lord. Praise the Lord. இந்த பெட்டி இதுக்கு முன்னால எங்க இருந்துச்சு? ये संदूक इससे पहले कहां पर था? பெலிஸ்தியருடைய தேசத்தில் இருந்துச்சு. फलिस्तियों के देश में था. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஏலியுடைய காலத்தில் एली के समय में இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் யுத்தம். इस्राएली लोग और फलिस्ती लोग के बीच में युद्ध. பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலை மேற்கொண்டார்கள். फलिस्ती लोग इस्राएलियों के ऊपर प्रबल हुए. தோற்று ஓடிட்டாங்க. ये हार कर भाग गए. உடனே ஏலியுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து
तुरंत एली के बच्चे मिलकर இந்த பெட்டியை தூக்கிட்டு கர்த்தருடைய பெட்டியை தூக்கிட்டு इस परमेश्वर के संदूक को उठाकर யுத்தத்துக்கு போனாங்க. युद्ध में गए. அவங்க என்ன நினைச்சாங்க? उन्होंने क्या सोचा? கர்த்தருடைய பெட்டி வந்தா परमेश्वर का संदूक आएगा तो கர்த்தருடைய பிரசன்னம் வந்துரும். परमेश्वर की उपस्थिति आ जाएगी. ஆமென். आमीन. யுத்தத்துக்கு போனாங்க. युद्ध के लिए गए. இரண்டாவது முறையும் தோத்தாங்க. दूसरी बार भी हारे. ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தபடியினால் इस्राएलियों ने पाप किया, इस वजह से கர்த்தர் இஸ்ரவேலர்களை பெலிஸ்தியருடைய கையில ஒப்பு கொடுத்தார். परमेश्वर इस्राएलियों को पलिश्तियों के हाथ में सौंप दिए. இப்ப இந்த பெட்டியை अब इस संदूक को பெலிஸ்தியர்கள் தூக்கி கொண்டு போனா पलिश्ती लोग उठा कर ले गए. எங்க கொண்டு போனா தெரியுமா? कहां पर लेकर गए पता है क्या? எங்க கொண்டு போனா தெரியுமா? कहां पर लेकर गए पता है क्या? நேர கொண்டு போய் அவனுடைய கோவில்ல தாகோனுக்கு முன்னால வச்சாங்க. वो सीधे उसे ले जाकर कहां पर मालूम है क्या? दागोन के मंदिर में ले जाकर रख दिए. காலையில வந்து பார்த்தா सुबह आकर देखते हैं तो தாகோன் முகம் குப்புற பெட்டிக்கு முன்னால விழுந்து கிடக்க. दागोन जो मुंह के बल उस संदूक के सामने गिरा पड़ा है. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்முடைய தெய்வத்துடைய பிரசன்னத்துக்கு முன்னதாக வேற ஒண்ணுமே நிக்க முடியாது. हमारे परमेश्वर की उपस्थिति के आगे और कुछ नहीं रुक सकता. ஆமென். आमीन. இரண்டாவது நாள் தாகோன அந்த ஸ்தலத்துல மறுபடி எடுத்து நிறுத்தி சிமெண்ட் எல்லாம் போட்டுட்டு போனான். दूसरे दिन दागोन को उसी के स्थान पे उठाकर खड़ा कर सीमेंट सब लगा कर गए. நல்ல ஸ்ட்ராங்கா கான்கிரீட் எல்லாம் போட்டு போறான். अच्छे से मजबूती से कंक्रीट सब डाल कर गए. அடுத்த நாள் தாகோன் மறுபடியும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால விழுந்து கிடக்க. अगले दिन फिर दागोन परमेश्वर के संदूक के सामने मुंह के बल गिरा है. இப்ப தலையும் இல்ல தாகோனுக்கு, கையும் இல்ல. अभी दागोन का सिर भी नहीं है, हाथ भी नहीं है. அல்லேலூயா. हालेलुया. இந்த பெட்டி பெலிஸ்தியருடைய தேசத்தில் இருக்கு. तो अब ये जो संदूक के पलिश्तियों के देश में, பெலிஸ்தியருடைய தேசத்துல போகும்போது நிறைய வாதைகளை எல்லாம் கர்த்தர் அனுப்புகிறார். हाँ, पलिश्तियों के देश में जब ये संदूक जाते तो बहुत सारे मरीज जो है वहां पर परमेश्वर भेजते हैं. ஆனா लेकिन ஒன்றை நான் வேதத்தில் கண்டுபிடித்தேன். पवित्र शास्त्र में एक पता लगाया. புறஜாதிகள் பெட்டியை தொட்டார்கள். अन्य जाति संदूक को छुए. பெட்டியை தொட்டவர்கள் எல்லாரும் சாகல. संदूक को छुए सब नहीं मरे. பெட்டியை தொட்டவன் எல்லாம் संदूक को छूने वाले सभी சாகல. नहीं मरे. வாதை அனுப்பினார் ஆண்டவர். मरी को भेजे. ஆனா பெட்டியை தொட்டவன் எல்லாம் சாகவில்லை. लेकिन जिन्होंने संदूक को छुआ वो नहीं मरे. ஆனால் लेकिन ஊசா தொட்டவுடன் மரித்தான். उसा छूते ही मरा. ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? दोनों के बीच में अंतर क्या है? ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? दोनों के बीच में अंतर क्या है? பிரமாணம் அறியாதவன் பெட்டியை தொட்டான், மரிக்கவில்லை. जिसने प्रमाण व्यवस्था को नहीं जाना था उसने संदूक को छुआ, नहीं मरा. சத்தியத்தை அறியாதவன் பெட்டியை தொட்டான், மரிக்கவில்லை. जिसने सत्य को नहीं जाना था उसने संदूक को छुआ, नहीं मरा. சத்தியத்தையும் பிரமாணத்தையும் அறிந்தவன் தொட்டான், மரித்தான். सत्य और प्रमाण व्यवस्था को जो जानता था उसने छुआ और मरा. தொடக்கூடாது என்று தெரியாதவன் தொட்டான், மரிக்கவில்லை. अरे नहीं छूना है करके इसे पता नहीं और उसने छुआ और वो नहीं मरा. தொடக்கூடாது என்று தெரிந்தவன் தொட்டான், மரித்தான். इसे नहीं छूना है करके मालूम है लेकिन उसने छुआ और वो मरा. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. அதைத்தான் ஆண்டவர் சொல்ல, துணிவு நிமித்தம் என்ன தொட்டாயிலா? उसे ही परमेश्वर कहते डिठाई के निमित्त तू छुआ ना. இப்ப தெரியாதவன் தொட்டான். वो तो उसे पता नहीं, वो छुआ. போ, जा, உனக்கு அடி இல்ல. तेरे को मार नहीं. தெரிஞ்சு தொட்டாயிலா? तेरे को पता है और तूने छुआ ना. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. இவனுக்கு ஒரு துணிவு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லட்டா? और इसके अंदर डिट क्या थी करके पता है क्या? சாமுவேலின் காலம் முதல் शामुएल के समय से சவுல் ராஜாவின் காலம் வரைக்கும் शाऊल के राजा के समय तक இந்த ஊசாவுடைய வீட்டுல தான் கர்த்தருடைய பெட்டி இருக்குங்க. ये ओजा के घर पे ही परमेश्वर का संदूक है. ஊசாவின் தகப்பன் அபினதாபின் வீட்டுல தான் பெட்டி இருக்கு. ஊசா के पिता अबीनादाब के घर पे ये संदूक है. ஆமா, நான் சொன்னேன்ல, ஊசா பிறக்கிறதுக்கு முன்னாலே அங்கதான் இருந்திருக்கும். मैंने आपसे कहा था ना, उजा के जन्म से पहले ही ये संदूक वहीं पर है. அப்ப ஊசாவுக்கு எல்லாமே தெரியும். तो उजा को सारी बातें पता है. தொடக்கூடாது, மீதி எல்லாம் செய்யலாம். छू नहीं सकते, बाकी सब कर सकते. ஓபன் பண்ணக்கூடாது, உள்ள பார்க்க கூடாது, மீதி எல்லாம் செய்யலாம். उससे नहीं खोल सकते, उसे देख नहीं सकते, बाकी सब कार्य कर सकते. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से जान लीजिए. இவனுக்கு என்ன துணிவு தெரியுமா? इसके अंदर क्या डिठाई मालूम है क्या? ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு சொல்றேன். एक अप्रॉक्स अनुमान लगाता हूँ. 50 வருஷமா இந்த பெட்டி எங்க வீட்டுல தான் இருந்துச்சு. अरे 50 साल से संदूक तो मेरे ही घर पे था. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம ஆண்டவர் தானே. हमारा परमेश्वर है ना. தொட்டாலும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. छूंगा तो भी कुछ नहीं करेंगे. தொட்டாலும் छूंगा तो भी, தொட்டாலும் छूंगा तो भी ஒண்ணும் कुछ भी பண்ண மாட்டாரு. नहीं करेंगे. பிரமாணத்தை மீறி நான் பிடிச்சாலும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. व्यवस्था को
पार करके मैं करूंगा तो भी वो कुछ नहीं करेंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அதனால தான் அப்படி ஒரு துணிவு அவனுக்கு. इसी वजह से ऐसा एक ढीठ उनके उसके अंदर। நம்ம வீட்டுல தான் இருந்தார், हमारे घर पे तो थे, நம்ம ஆண்டவர் தான், हमारा ही परमेश्वर है। துணிஞ்சு பிடிச்சான். डिटाई करते हुए पकड़ा। பைபிள் சொல்லுது அவன் துணிமை நிமித்தம் கர்த்தர் அவனை அடித்தார். बाइबल कहता है उसके ढीठ के निमित्त परमेश्वर से मारे। இன்னைக்கு துணிந்து பாவம் செய்கிறது யார் தெரியுமா? आज डिटाई के साथ कौन पाप करता है मालूम है क्या? யார் தெரியுமா உங்களுக்கு? कौन मालूम है क्या? தேவனை நன்றாய் அறிந்த கிறிஸ்தவர்கள். परमेश्वर को अच्छे से पहचानने वाला मसीह व्यक्ति। துணிந்து இன்னைக்கு பாவம் செய்கிறது யார் தெரியுமா? डिटाई के साथ आज पाप करने वाला कौन है मालूम है क्या? ஆமென். தேவனுடைய சத்தியத்தை நன்றாய் அறிந்த பழைய விசுவாசிகள் அநேகர். परमेश्वर के सत्य को अच्छे से जानने वाले पुराने विश्वासी, பாரம்பரிய விசுவாசிகள் அநேகர். बहुत से जो परंपरा से विश्वासी वो लोग। ஆமென். இன்னைக்கு துணிந்து பாவம் செய்கிறது யார் தெரியுமா? हाँ, डिटाई के साथ पाप कौन करते मालूम है क्या? வருடங்களா சபைக்கு வந்து கொண்டிருக்கிறவர்கள். जो सालों से चर्च में कलीसिया में आ रहे। பக்கத்துல கையை பிடிச்சுங்க. बगल वाले का हाथ पकड़कर बोलिए, நமக்குள் ஒருவருக்கும் துணிகரமான பாவம் செய்ய எண்ணம் வரக்கூடாது. हमारे अंदर कभी भी डिटाई का पाप करने का सोच नहीं आना चाहिए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஆண்டவர் தானே. हम क्या सोचते हमारे ही तो प्रभु है। 10 பைசா வட்டிக்கு கொடுத்தாலும் நம்மள ஆண்டவர் அடிக்க மாட்டார். 10 पैसे ब्याज में देंगे तो भी परमेश्वर हमें नहीं मारेंगे। எவனா இருந்தாலும் சரி, कोई भी क्यों ना हो, வட்டிக்கு கொடுக்கறவன் அடி வாங்குவான். जो ब्याज में पैसा देते हो मार खाएगा। நம்ம பைபிள் சொல்லுது. बाइबल कहता है। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னு எனக்கே விளங்கல. क्यों ये बात कह रहा हूं करके मुझे ही नहीं पता। Praise the Lord. Praise the Lord. நம்ம என்ன நினைக்கிறோம்? हम क्या सोचते, ஆண்டவருக்கு அதுல கொஞ்சம் கொடுத்துடலாம். परमेश्वर को उसमें से थोड़ा दे देंगे। ஆண்டவருக்கு கொடுத்து சரி கட்டவே முடியாது. परमेश्वर को देखकर अब हिसाब नहीं पूरा कर सकते। அவர் ஒரு பக்கம் அன்புள்ளவர்னா மறுபக்கம் பட்டயத்தோட வருவார். वो एक तरफ प्रेम करते तो दूसरी तरफ तलवार को लेकर आएंगे। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। அதை கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से जान लीजिए, சில புதிய விசுவாசிகளுக்குள்ளால கூட தேவ பயம் இருக்குங்க. कुछ नए विश्वासियों के अंदर भी परमेश्वर का डर है, ஆனா பழைய விசுவாசிகள் அநேகருக்குள்ளால தேவ பயம் இல்ல. लेकिन पुराने विश्वासियों के अंदर परमेश्वर का डर नहीं। ஆமென். आमीन। கேட்டா நம்ம ஆண்டவர் தானே. पूछते तो कहते हमारा परमेश्वर है। உசாமா அப்படித்தான் நினைச்சா. उसाने भी ऐसा ही सोचा, நம்ம ஆண்டவர் தானே, ஒண்ணும் பண்ண மாட்டா. हमारा ही परमेश्वर कुछ नहीं करेंगे। போட்டார் கழுத்துல ஒண்ணு, दिए गर्दन पे, ஸ்பாட் அவுட். तुरंत मृत्यु। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஆமா, தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போறது கூட நேரம் இல்ல. हाँ, उठाकर अस्पताल में ले जाने के लिए भी समय नहीं, அங்கே செத்து போனா. वहीं पे मर गया। ஆமென். ஆமென். புதிய விசுவாசிகள் அநேகருக்குள் இருக்கிற சபையை குறித்த பக்தி வைராக்கியம் அநேக பழைய விசுவாசிகளுக்குள் இல்லாமல் போய்விடுகிறது. नए नए विश्वासियों के अंदर, जो अनेक के अंदर कलीसिया के विषय में जो भक्ति और जिद्दी है, वो ऐसी भक्ति और जिद्दी पुराने विश्वासियों में नहीं है। எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? कैसे पास्टर कहते हो आप? புதிய விசுவாசினா டைமுக்கு ஓடி வர்றாங்க. नए विश्वासी समय पे भाग कर आते, பழைய விசுவாசிகள் அநேகர். पुराने विश्वासियों में से अनेक। எல்லாரையும் சொல்லல, सभी को नहीं कह रहा हूँ, எல்லாரையும் சொல்லல. सभी को नहीं कह रहा हूँ। நம்ம ஆண்டவர் தானே. हमारा परमेश्वर है। லேட்டா போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். लेट जाएंगे तो भी वो एडजस्ट कर लेंगे। அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார். एडजस्ट नहीं करेंगे, உனக்கு அட்ஜஸ்ட் பண்ண வச்சிருவார் அவர். तेरे को एडजस्ट करने के लिए रख देंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah சொல்லுங்க. हालेलुया बोलिए। Hallelujah. हालेलुया। இதத்தான் துணிகரோன்னு பைபிள் சொல்லுது. इसे ही डिटाई कर कर बाइबल कहता है। சத்தியத்தை அறிஞ்சவன்ல, सत्य को जानते हैं ना, சத்தியத்தை அறியாதவன் என்ன வேணா செய்யலாம். जो सत्य को नहीं जानते वो कुछ भी करे। அவன் அடிக்கலல, उसको नहीं मारे ना, பெலிஸ்தியன் அடிக்கலல, फलिस्ती को नहीं मारे ना, பெட்டியை தூக்கின பெலிஸ்தியன் எல்லாரும் சாகலல. अरे संदूक को उठाए फलिस्ती सब नहीं मारे ना, ஆனா लेकिन சத்தியத்தை அறிந்தவன், सत्य को पहचानने वाला, ஆமென், आमीन, பிரமாணத்தை அறிந்தவன் ஒருவன் தவறு செய்யும்போது கர்த்தர் அடிக்கிறார். प्रमाण व्यवस्था को जानने वाला व्यक्ति जब गलती करते तो उससे परमेश्वर मारते गए। Praise the Lord. Praise the Lord. புதிய விசுவாசிகள் அநேகருக்குள் ஜெபத்தை குறித்த பக்தி வைராக்கியம் இருக்கிறது. नए विश्वासी अनेक के अंदर प्रार्थना के विषय भक्ति में जिद्दी है। பழைய விசுவாசிகள் அநேகருக்குள் அதை குறித்து கவலையே இல்லை. पुराने विश्वासियों में बहुत से लोग के अंदर उसके बारे में चिंता ही नहीं। அதைத்தான் துணிகரம் என்று கர்த்தர் சொல்கிறார். उसे ही डिटाई करके परमेश्वर कहते हैं। ஆராதனையில புதிய விசுவாசிகளுக்கு கூடியதான பயம் பழைய விசுவாசிகள் அநேகருக்குள் இல்லை. आराधना के विषय नए विश्वासियों के अंदर जो डर है वो ऐसी डर पुराने विश्वासियों के अंदर नहीं है। புதிய விசுவாசிகள் அநேகர் வேதத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பழைய விசுவாசிகள் அநேகர் கொடுக்கிறது
சொல்லவில்லை. இதைத்தான் கர்த்தருடைய வேதம் துணிகரம் என்று சொல்கிறது. नए विश्वासी जब परमेश्वर के वचन को जितना मुख्यता देते ऐसी मुख्यता पुराने विश्वासी नहीं देते. इसे परमेश्वर कहते डीटे करके. புதிய விசுவாசிகள் அநேகர் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பழக்கத்துக்குள் வருகிறார்கள். பழைய விசுவாசிகள் இதை துணிகரமாக எடுத்துக் கொள்கிறார்கள். नए विश्वासी अनेक परमेश्वर की आज्ञा को मानने के लिए उसके अंदर आ रहे हैं, लेकिन उसी समय पुराने विश्वासी जो है डीट की ओर जा रहे हैं. ஹல்லேலூயா हालेलुया. நம்ம ஆட்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இதுதான். हमारे लोग कहने वाले एक ही बात, நம்ம ஆண்டவர் தான கோபிச்சுக்க மாட்டார். हमारा ही तो परमेश्वर एक गुस्सा नहीं करेंगे. Praise the Lord. Praise the Lord. ஆனா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. लेकिन समझने वाली एक बात है, அறியாம ஒருத்தன் தப்பு செய்தா अनजाने में एक ने गलती किया तो கிடைக்கும் தண்டனைக்கும் जो मिलने वाला दंड है அறிந்து ஒருவன் और जो जानकर செய்யும் தப்பு அதுதான் துணிகரமான பாவம். जो जानकर गलती करता है वही डिठाई का पाप. தண்டனைக்கு வித்தியாசம் இருக்கு. उनके दंड में अंतर है. மறுபடியும் சொல்றேன், फिर से कहता हूँ, அறியாம ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா अनजाने में एक ने गलती कर दिया तो அவனுக்கு கிடைக்கும் தண்டனைக்கும் उसको जो दंड मिलता है, அறிந்து ஒருவன் தப்பு பண்ணும்போது और जानकर एक व्यक्ति जब गलती करता है அதுதான் துணிகரம். उसे डिठाई कहा गया है. அவனுக்கு கிடைக்கும் தண்டனைக்கும் வித்தியாசம் இருக்கு. इसको जो दंड मिलेगा इन दोनों के दंड में अंतर है. ஆமென். பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டே போனாங்க. फलिस्ती वाचा के संदूक को उठाकर ले गए. அவன் சாகல. वो नहीं मरा. அவன் சாகல. वो नहीं मरा. தேசத்தில் தண்டனை அனுப்பினார், அது வேற. देश में दंड को भेजे वो अलग बात. தூக்கினவெல்லாம் செத்திருந்தானா பெட்டி அங்கே தானே இருந்திருக்கணும். अरे उठाने वाला सभी मर गया होता तो वो संदूक वहीं पर रहता था ना. கரெக்ட் தானா? सही बात ना? கரெக்ட் தானா? करेक्ट ना? அவன் பெட்டி பெலிஸ்திய தேசம் முழுசும் சுத்தி சுத்தி கொண்டு போனானே. वो तो संदूक को फिलिस्तियों के देश में पूरे घुमा कर ले गया. ஆனா ஊச தொட்டா. लेकिन उस जाने से छुआ. அதான் நான் மறுபடியும் சொல்றேன், उससे मैं दोबारा कह रहा हूँ, அறியாமல் தப்பு பண்ணுகிறவனுக்கு கிடைக்கும் தண்டனைக்கும் जो अनजाने में गलती करते हैं उसको जो दंड मिलता है, குடிக்க கூடாது, தம்பாக்கு போடக்கூடாது, கிட்ட வார்த்தை பேசக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது, களவு பண்ணக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, தெரிஞ்ச பிறகு செய்யறவங்களா? अरे चोरी नहीं करना है, गाली नहीं देना है, दारू नहीं पीना है, झगड़ा नहीं करना है, वेश्यापन नहीं करना है, व्यभिचार नहीं कर रहा है, चोरी नहीं करना है, ऐसा जान के भी जो करते हैं ना, அதுதான் துணிகர பாவம். वही डिटाई का पाप. துணிகர பாவம். डिटाई का पाप. அவனுக்கு கிடைக்கிற தண்டனைக்கு வித்தியாசம் உண்டு. उसको जो दंड मिलेगा उसमें अंतर है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. Hallelujah. हालेलुया. ஆமா, அறியாம ஒருத்தன் பாவம் செய்றான். अनजाने में एक पाप करता है, அவன் ஆண்டவர் தண்டிக்காம கூட சில வேளை விட்டுருவாருங்க. उसे परमेश्वर कुछ समय दंड भी नहीं देंगे, इसे छोड़ देंगे. Praise the Lord. Praise the Lord. அறிந்தவன் ஒருவன் பாவம் செய்கிறான். लेकिन जानकर एक व्यक्ति पाप करता है, சத்தியத்தை அறிந்தவன், सत्य को जानने वाला, தேவனை அறிந்தவன் परमेश्वर को जानने वाला பாவம் செய்யும்போது पाप करते समय நேரடியாகவே தண்டனை வரும். सीधे दंड आएगा. Praise the Lord. Praise the Lord. லேட் பண்ணவே மாட்டான். उसमें देरी नहीं होगी. லேட் பண்ணவே देरी नहीं होगी. லேட் பண்ணவே देरी नहीं होगी. சொல்லுங்க, லேட் பண்ணவே லேட் பண்ணவே லேட் பண்ணவே சத்தமா சொல்லவே தொலைங்க. जोर से बोलिए. ஆமென். देरी नहीं லேட் होगी. பண்ணவே லேட் பண்ணவே பின்னாலே சத்தம் வரல, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். லேட் பண்ணவே மாட்டா. देरी नहीं होगी. देरी नहीं होगी, वापस देरी नहीं होगी. Praise the Lord. Hallelujah. हालेलुया. நேரடியாகவே தண்டிக்கிறார். सीधे तुरंत दंड देंगे. அறியாத பெலிஸ்தியன் பெட்டியை தூக்கினா. अनजान फलिस्ती संदूक को उठाया. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया. கொண்டு போனா. लेकर गए. மாட்டு வண்டியில கொண்டு போனா. वो जो बैलगाड़ी में लेकर गया, ஆனா தொட்டவன் ஒருவன் மரிக்கவில்லையே. लेकिन छूने वाला कोई भी नहीं मरा. பிரமாணத்தை அறிந்தவன் தொட்டான் மரிக்கிறான். जिसने व्यवस्था को जानता था उसने चोर और मरा. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, அதனால தான் इसीलिए தேவ பிள்ளை தப்பு பண்ண உடனே परमेश्वर का बच्चा गलती करते ही உடனுக்குடன் அடி கிடைக்குது, பாத்திருக்கீங்களா? तुरंत मार मिलता है. देखियो क्या, தப்பு பண்ணிட்டு போவோம், गलती करके जाएंगे, எங்கே ஒண்ணுல செக் வைப்பார் ஆண்டவர், कहीं पे तो परमेश्वर एक चेक लगाएंगे, எங்கே ஒண்ணுல அடிய தருவார், कहीं पे तो परमेश्वर एक मार देंगे. ஒண்ணு இல்லன்னா வீட்டிலேயாவது அடி விழா. वो कुछ भी नहीं तो घर के अंदर मार मिलेगी. நம்ம செய்கிற தப்புக்கு சில வேளை நமக்கு கிடைக்காம இருந்தாலும் हो सकता है हम जो गलती करते हैं उसके लिए हो सकता है हमें ना मिले, நம்ம வீட்டுல எங்கேயாவது ஒண்ணு நடக்கும். हमारे घर में से किसी के लिए होगा. அதை குறித்து அடுத்த வாரம் பேசுவேன். उसके विषय में अगले हफ्ते बात करूंगा. நல்லா கவனிச்சுக்கங்க. अच्छे से ध्यान दीजिए. தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, ஏன் அப்படி ஆண்டவர் அடிக்கிறார்? क्यों परमेश्वर ऐसा मारते हैं? அவர் செய்யும் போதே அடிச்சு गलती करते समय मारकर, நம்மள தண்டிச்சு हमें दंड देकर, சீர்படுத்தி सुधार कर, உணர்த்தி एहसास कराकर பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். पवित्र करना चाहते हैं, பரலோகத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். स्वर्ग राज ले जाना चाहते हैं. அதனால தான் தப்பு பண்ண உடனே அடிக்கிறார்.
इसीलिए गलती करते तुरंत मारते हैं। Praise the Lord. Praise the Lord. Amen. ஒரு தகப்பன் சிட்சிக்கிறது போல நாம் தவறு செய்யும்போது சிட்சிக்கிறார் ஆண்டவர். एक पिता जैसे ताड़ना देता है वैसे ही परमेश्वर भी हमें ताड़ना देते हैं। இன்னைக்கு பழைய ஏற்பாட்டின் காலம் இல்ல, கிருபையின் காலம். आज पुराने नियम का समय नहीं, अनुग्रह का समय है। அதனால கொல்லாம வச்சிருக்கார். इसीलिए मारे नहीं है, जिंदा रखे। பழைய ஏற்பாட்டின் காலம் மாதிரி இருந்துச்சுவீங்களா? पुराने नियम के जैसा समय होता तो இதுக்கு முன்னால நம்ம 1000 தடவை செத்திருக்க வேண்டியது. इससे पहले हमें 1000 बार मर गए होते। Praise the Lord. Praise the Lord. கிருபை, अनुग्रह, கிருபை, अनुग्रह, கிருபை, अनुग्रह, கிருபை. अनुग्रह, கண்டிக்கிறார். दंड देते हैं। தகப்பன் சிட்சிக்கிறது போல சிட்சிக்கிறார். पिताजी जैसे ताड़ना देते वैसे वो भी ताड़ना देते हैं। தகப்பன் தன் பிள்ளையை நேசித்து சிட்சிக்கிறது போல நம்மை சிட்சிக்கிறார். पिता अपने बच्चे से प्रेम करके जैसे ताड़ना देते वैसे देते हैं। அதனால துணிகரமா நம்ம செய்ய கூடாது. इसीलिए मैं डिटाई के साथ नहीं करना है। ஹalleluya. हालेलुया। நேரம் இல்ல, நான் முடிக்கிறேன். समय नहीं, मैं खत्म करता हूँ। ரெண்டு காரியத்தை கர்த்தர் நம்மோட பேசினார். 2 कार्य परमेश्वर से कहे। ஒன்னு, பக்கத்துல கையை பிடிச்சிருங்க, அழைப்பை விட்டு விலகி வேறொரு காரியத்தை செய்யக்கூடாது. बुलाहट से हटकर और एक कार्य को नहीं करना है। ஆமென். आमीन। தேவனை காப்பாற்றுறதுக்கு தானே, परमेश्वर को बचाने के लिए, தேவனுக்காகத்தானே செய்றேன். परमेश्वर के लिए तो इसे कर रहा हूँ। அப்படி நினைச்சு கூட அழைப்பை விட்டு விலகிராத. ऐसे सोच के भी तो बुलाहट से मत हट। சுவிசேஷ வேலை செய், सुसमाचार का काम कर, ஆத்மாதாயம் செய், आत्माओं को तैयार कर, தேசத்துக்காக சபைக்காக கண்ணீர் விடு, देश के लिए, कलीसिया के लिए आंसू बहा, சபையில பாஸ் கொடுக்கிற வேலையை செய்துட்டே இரு. कलीसिया में पासबान जो काम देते उसे करते रहे। அழைப்பு இல்லாம வேற ஒரு வேலையை நீ செய்ய போகாத. बिना बुलाहट के और किसी काम को करने तू मत जा। உன் திறமையை பார்த்து, तेरे काबिलियत को देखकर, உனக்கு வரக்கூடிய பைசாவை பார்த்துக்கிட்டு, तेरे लिए जो आने वाला पैसा है उसे देखकर, சிலர் சொல்லுவாங்க நீ பாஸ்டர் ஆயிரு, कुछ लोग कहते तू पास्टर बन जा, நீ சர்ச் கட்டிரு, तू चर्च को बांध के खड़ा कर, அப்படின்னுலாம் சொல்லிடுவான். ऐसा सब बोल देगा। உன்னை உசுப்பேத்துறதுக்கு 4 பேர் இருப்பான். तेरे को अच्छे से चढ़ाने के लिए 4 जन रहेंगे। அடி வாங்குறது யாரு? मार खाने वाला कौन? அழைப்பில்லாமல் போகிற நீ. बिना बुलाहट के जाने वाला तू। நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? मैं जो बोल रहा कितने लोग को समझ में आ रहा है? ஆமென். आमीन। உன்னை அடிக்கும் போது உசுப்பேத்துனவனுக்கு வலிக்காது. अरे जब तेरे को परमेश्वर मारेंगे तो जिसने तुझे चढ़ाया था ना उसको दुखेगा नहीं। யாருக்கு வலிக்கும்? किसको दुखेगा? உனக்கு தான் வலிக்கும். तुझे ही दुखेगा। அழைப்பில்லாமல் எதையும் செய்யாத. बिना बुलाहट के तू कुछ भी मत कर। உனக்கு நீ அடிபடும் போது அவன் பார்த்துக்கிட்டு ஓடிடுவான். तू मार खाते समय वो देखकर भाग जाएगा, பக்கத்துல நிக்க மாட்டான். बगल में भी खड़े नहीं रहेगा। நீ உன் குடும்பம் தான் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர்ட்ட அடி வாங்க வேண்டியது இருக்கும். तू और तेरा परिवार को ही परमेश्वर से मार खाना पड़ेगा, பாடுபட வேண்டியது இருக்கும். पीड़ा उठाना पड़ेगा। ஜாக்கிரதையா இருக்கணும். सावधान रहिए। அழைப்பை விட்டு விலகின ஊசா அடிக்கப்பட்டா, बुलाहट से हटने वाला उज़्ज़ा मार खाया, மரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. वो मर गया करके वचन कहता है। இரண்டாவது துணிகரமான பாவங்களுக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். दूसरा डिठाई के पाप से अपने आप को बचाए रख। தேவனுடைய ஜெபங்களை கேட்கிறார். परमेश्वर तेरे प्रार्थनाओं को सुनते हैं। ஆண்டவர் எனக்கு எல்லாத்துக்கும் பதில் தருகிறார். परमेश्वर मेरे सारे सवालों के लिए जवाब देते हैं। நான் பல வருடமா ஆண்டவரை ஆராதிக்கிறேன். मैं कई सालों से परमेश्वर की आराधना करता हूँ। அதுக்காக उसके நீ लिए துணிகரமா செய்கிற பாவத்தை பார்த்துக்கிட்டு என் ஆண்டவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. तू जो डिटाई से जो पाप करता है उसे परमेश्वर तमाशा देखते नहीं रहेंगे। அதுக்காக நீ துணிகரமா பாவம் செய்யும் போது விலகி போக மாட்டா. इसीलिए तू डिटाई का पाप करते समय वो हट कर नहीं जाएंगे। நம்ம ஆண்டவர் தானே. हमारा ही तो परमेश्वर है। ஆண்டவருக்காக எவ்வளவு செய்கிறேன், मैं परमेश्वर के लिए कितना कुछ करता हूँ, எவ்வளவு ஆத்ம ஆதாயம் பண்றேன், कितने आत्माओं को तैयार करता காலையிலே हूँ, எழும்பி ஜெபம் பண்றேன், सवेरे उठ के प्रार्थना करता हूँ, ஆராதனைக்கெல்லாம் தவறாம போறேன். बिना चुके आराधना में भाग लेता हूँ, மன்னிச்சிருவாரு. माफ कर देंगे। அப்படி துணிகரமா செய்யாத. ऐसे तो डिटाई के साथ मत कर। நான் சொல்றேன் மன்னிச்சிருவாரு. मैं कहता हूँ क्षमा करेंगे, தண்டனைக்கு தப்ப முடியாது. लेकिन दंड से नहीं बच सकते। விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? துணிகரமா பாவம் செய்தா கூட ஆண்டவரேன்னு சொன்னா நம்ம மன்னிச்சிருவாரு. डिटाई का पाप करे तो भी परमेश्वर करके कहोगे तो क्षमा कर देंगे, ஆனா தண்டனைக்கு தப்ப முடியாது. लेकिन दंड से नहीं बच सकते। ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 19:13 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். भजन संगीता के 19वें संगीता के 13वें वचन में दाऊद कहता है, ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்றார். परमेश्वर को देखकर वो प्रार्थना करता है, துணிகரமான பாவத்துக்கு என்னை உமது அடியானை விலக்கி காத்துக்கொள்ளோ. डिटाई के पापों से अपने दास को बचाए रखो। அப்பொழுது तब ஆமென் ஸ்தோத்திரம் நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். तब मैं सिद्ध हो जाऊंगा और बड़े अपराधों से बचा रहूंगा। ஹalleluya. हालेलुया। ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். हर एक दिन प्रार्थना करना है। துணிகரமான பாவம் என் வாழ்க்கையில வரக்கூடாது. डिटाई का पाप मेरे जीवन में नहीं आना चाहिए। துணிகரமான பாவம் என் வாழ்க்கையில डिटाई का पाप मेरे जीवन में வரக்கூடாது. नहीं आना चाहिए। அவைகளுக்கு விலகி ஓடன ஆண்டவரே. उससे बचकर भागना है प्रभु। அவைகளை நான் ஆண்டு கொள்ள கூடாதுப்பா. वो मत पे प्रभुता नहीं करनी चाहिए। பெரும் பாதகத்துக்கு
குற்றங்களுக்கு நான் தப்பித்துக் கொள்ளணும்னு சொல்லி ஜெபிக்கணும். मुझे बड़े अपराधों से बचना है करके प्रार्थना करना है. கண்களை மூடுவோமா? आंखों को बंद करेंगे क्या? முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படிடுவா. जो घुटने टेक सकते घुटने टेक लेंगे. அநேக நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. अनेक समय हमारे अंदर एक सवाल है. ஏமன் ஊசாவை ஏன் அடிக்கணும் ஆண்டவர்? उस आग को परमेश्वर क्यों मारना चाहिए? கர்த்தருக்கு நன்மை தான செய்தான். वो तो परमेश्वर के लिए भला किया. நல்லது தான செய்தான். अच्छा काम तो किया. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவா நம்மோட பேசி இருக்கிறார். पवित्र आत्मा हमसे साफ बातें की है. வலங்கரத்த வானத்துக்கு நான் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर परमेश्वर को देखकर बोलिए. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, परमेश्वर से बोलिए परमेश्वर, அழைக்கப்பட்ட அழைப்புல बुलाए गए बुलाहट में கர்த்தருக்கு முன்பதாக परमेश्वर के सामने உண்மை உள்ளவனாய் வாழுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். सच्चा विश्वासों के बनकर जीने के लिए समर्पण करता हूं. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, हाथ उठाकर बोलिए परमेश्वर, அழைப்புக்கு மீறி ஒரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். बुलाहट से बढ़कर मैं कार्य नहीं करूंगा. கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? हाथ उठाकर कितने लोग बोलेंगे? சொல்லுங்க. அழைப்புக்கு மீறி बुलाहट से ஒரு बढ़कर காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. एक कार्य मैं नहीं करूंगा प्रभु. மறுபடியும் சொல்லுங்க. அழைப்புக்கு மீறி बुलाहट से बढ़कर என்ன எதற்காக அழைச்சீரோ आपने मुझे जिसके लिए बुलाया அதை செய்கிறதுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். उसे करने के लिए अर्पण करता हूं. அதன்படி வாழுகிறதற்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். उसके अनुसार जीने के लिए अर्पण करता हूं. ஆண்டவரே, परमेश्वर எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. मेरी मदद कीजिए. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. मेरी मदद कीजिए. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. मेरी मदद कीजिए प्रभु. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, हाथ उठाकर बोले यीशु, அழைப்புக்கு விலகி நான் ஓடக்கூடாது. बुलाहट से हटकर मुझे नहीं भागना है. நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. मुझे अर्पण करता हूं. நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. मुझे अर्पण करता हूं நான் प्रभु. அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. मुझे अर्पण करता हूं प्रभु. திறமையை பார்த்து ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன். काबिलियत को देखकर एक कार्य नहीं करूंगा. அழைப்பின்படி செய்வேன். बुलाहट के अनुसार करूंगा. அழைப்பின்படி செய்வேன். बुलाहट के हिसाब से நான் करूंगा. ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. समर्पण करता हूं அப்படியே प्रभु. கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுப்பா, हाथ उठाकर बोले यीशु पिता, துணிகரமான பாவம் அவன் என் பாவத்துக்கு என்ன விலக்கி காத்துக்கொள்ள. डिठाई के पापों से बचाइए मुझे. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. துணிகரமான हाथ उठाकर डिठाई துணிகரமான डिठाई के பாவம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. पाप मुझ पे राज नहीं करना चाहिए. கையை உயர்த்தி மறுபடி சொல்றீங்க. हाथ उठाकर फिर से बोल रहे हो, அறிஞ்சு நான் தவறு செய்ய மாட்டேன். जानकर मैं गलती नहीं करूंगा. சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன். सत्य को मैंने जाना है. வசனத்தை அறிஞ்சிருக்கேன். वचन को मैंने जाना है. பிரமாணத்தை அறிஞ்சிருக்கிறேன். व्यवस्था प्रमाण को जाना है. தேவனை அறிஞ்சிருக்கிறேன். परमेश्वर को जाना है. ஆண்டவரே, परमेश्वर, துணிகரமான பாவம் எனக்கு வேண்டாம். डिठाई का पाप मुझे नहीं चाहिए. அவைகளுக்கு விலகி ஓட என்னை அர்ப்பணிக்கிறேன். उससे बचकर भागने के लिए अर्पण करता அவைகளுக்கு हूं. விலகி ஓட என்னை அர்ப்பணிக்கிறேன். उससे बचकर भागने के लिए अर्पण करता அவைகளுக்கு हूं. விலகி ஓட என்னை அர்ப்பணிக்கிறேன். उससे बचकर भागने के लिए अर्पण करता हूं. துணிகரமாய் பாவம் செய்த डिठाई का पाप किया. ஊசா அடிக்கப்பட்டா. उसका मार खाकर என் வாழ்க்கையில मेरे जीवन में அடிக்கப்பட வேண்டாம். मार नहीं खाना है. தண்டிக்கப்பட வேண்டாம். दंड नहीं पाना है. இயேசுப்பா, यीशु पिता, உமக்கு பிரியமா வாழ आपके प्रिय जीने के என்ன ஒப்புக் लिए கொடுக்கிறேன். मुझे अर्पण करता हूं. என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். मुझे समर्पण करता हूं. மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். फिर से पवित्र आत्मा कह रहे, துணிகரமான பாவம் உனக்கு வேண்டாம். डिठाई का पाप तुझे नहीं चाहिए. சத்தியத்தை அறிஞ்ச பிறகு सत्य को जानने के बाद சத்தியத்துக்கு உண்மையாயிரு. सत्य सच्चा रे, உண்மையாயிரு. सच्चा रे, உண்மையாயிரு. सच्चा रे. கர்த்தருடைய கோபம் உனக்கும் உன்னுடைய குடும்பத்தின் மேலும் மூளாதிருப்பதாக. परमेश्वर का कोप तेरे ऊपर और तेरे परिवार के ऊपर ना भड़के. கிருபையின் காலத்தில் ஆண்டவர் கிருபையாய் உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார். अनुग्रह के समय में परमेश्वर तुझे अनुग्रह से रखे. கிருபையில நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வாராக. अनुग्रह में बने रहने के लिए पवित्र आत्मा तेरी मदद करेंगे. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. हाथ उठाकर बोले मुझसे बात के वचनों के लिए சத்தமா धन्यवाद प्रभु. சத்தமா சத்தமா जोर से जोर से சத்தமா जोर से ஆண்டவரே, என்னோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. परमेश्वर मुझसे बात के वचनों के लिए धन्यवाद. மறுபடியும் சொல்லுங்க. அழைப்பில் உறுதியாயிருப்பேன். फिर से बोले बुलाहट में मजबूत रहूंगा. துணிகரமான பாவங்களுக்கு விலகி ஓடுவேன். डिठाई के पाप से बचकर भागूंगा. அர்ப்பணிக்கிறா. अर्पण करते பரிசுத்த हैं. ஆவியானவர் தொடர்ந்து உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். पवित्र आत्मा लगातार मदद करने के लिए प्रार्थना மகிமை உள்ள करते हैं. கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். महिमा के हाथ में अर्पण करते हैं. சமாதானத்தோடு அனுப்புவான். शांति के साथ வருகை भेजिए. பரியந்தம் கர்த்தருக்கு முன்பதாக आगमन तक परमेश्वर के सामने சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து सत्य की मानकर உண்மை உள்ளவர்களாய் வாழ सच्चा बनकर जीने के துணிகரமான लिए, பாவத்துக்கு விலகி ஓட डिठाई के पाप से बचकर என் भागने के பிள்ளைகளுக்கு लिए நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். मेरे बच्चों के लिए मदद करने के लिए प्रार्थना करते மகத்துவ கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். हैं. महत्वात्म में अर्पण करते हैं. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. जिम्मेदारी ले लीजिए. ஆசீர்வதிங்க. आशीष कीजिए. துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते இயேசுவின் हैं. நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं. प्रार्थना सुनिए अच्छे पिता. மில்கர் बोली ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் पवित्र आत्मा की शांति और आनंद உங்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் आपके में सदा काल के लिए இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे. வாழ்த்து சமாதானம்.